Hello everyone. So இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம laws of motion திரும்பி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேயா? So நம்ம laws of motion lesson இன்னைக்கு வந்து in depth படிக்க போறோம். So இது வந்து upcoming video lecturesல இருக்குது nearly ஒரு 5 to 6 lecturesல நான் இந்த lesson ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பார்க்கறேன். நீங்க உடனே நினைக்கலாம் இந்த லெசன் அப்படி இல்ல மொத்தம் நியூட்டனோட 3 தானே இருக்கு அதான் நாங்க லோயர் கிளாஸ்ல ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்ல அதை தாண்டி பெருசா என்ன இருந்திருக்கும் இந்த லெசன்ல நியூட்டனோட ஃபர்ஸ்ட்ல இருக்கும் கரெக்டா இல்லையா அப்புறம் நியூட்டனோட செகண்ட் லா அப்புறம் நியூட்டனோட தேர்ட் லா இந்த மூணுலாமே பார்த்தீங்கன்னா டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஃபோர்ஸ் பத்தி தான் பேசுது கரெக்டா இல்லையா அப்ப இத்தனை ஃபோர்ஸ் பத்தி பேசுற அளவுக்கு see ஃபோர்ஸ் என்ன push or pull on an object இத பத்தி நீங்க முன்னாடியே படிச்சிருப்பீங்க பட் அதுவே இப்போ 11th ல போய் லெசனா கொடுக்குறாங்க கரெக்ட்டா இல்லையா அப்ப இந்த ஃபோர்ஸ்ல அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள் என்னென்ன இன்னொரு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு அந்த ஃபோர்ஸை வச்சு எப்படி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேக்குறாங்க நீட்ல இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல பார்க்க போறோம் நீங்க வந்து வீடியோ வந்து கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருங்க ஓகேயா சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ல வந்து நான் ரெண்டு கேட்டகரியா பிரிக்க போறேன் ஒன்னு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இன்னொன்னு வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு அப்படினு சொன்னா அது ரெண்டுத்துக்கு நடுவுல கான்டாக்ட் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எங்க வர்க் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட் இருக்கு இந்த ரோட்டுக்கு மேல நீங்க ஒரு கார் ஓட்டுறீங்கன்னு வெச்சுக்கலாம் இது வந்து கார் ஓகேயா இந்த காரோட டயருக்கும் இந்த ரோட்டுக்கு நடுவுல கான்டாக்ட் இருக்கும் கரெக்ட்டா இல்லையா அந்த கான்டாக்ட் இருக்கிறப்ப தான் இந்த காரோட டயருக்கும் ரோட்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவோம் ஃபிரிக்ஷன் இருக்கும் சோ அங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கான்டாக்ட் இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நார்மல் ரியாக்ஷன் இது எல்லாமே நம்ம இந்த லெசன்ல பார்ப்போம் சோ இதெல்லாம் எப்பப்ப நம்ம படிக்க போறோம் இன் டெப்த்தான்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு சரி நார்மல் ஃபோர்ஸ் வந்து இந்த லெசன்ல படிப்போம் அதே மாதிரி டென்ஷன் ஃபோர்ஸ் பத்தியும் இதே லெசன்ல நம்ம படிப்போம் இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குல்ல இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ல ஒரு சில பேசிக் ப்ராப்ளம் மட்டும் இப்ப சால்வ் பண்ணலாம் மிச்சம் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் செகண்ட் வால்யூம் புக் இருக்குல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அந்த புக்ல வந்து இதோட ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் எல்லாமே அங்க நம்ம இன் டெப்த்தா பார்க்கலாம் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் பத்தி நம்ம இந்த லெசன்ல படிப்போம் வேறஸ் இந்த நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்ன சப்போஸ் என்கிட்ட ரெண்டு மாஸ் இருக்கு m1 m2 அப்படினு சொல்லி ரெண்டு மாஸ் இருக்கு அப்படினு சொன்னா இந்த ரெண்டு மாஸ்க்கு நடுவுல உங்களோட அட்ராக்ஷன் இருக்கு பாத்தீங்களா அட்ராக்ஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரெண்டு மாஸ்மே கான்டாக்ட்ல இருக்கணும் அவசியம் இல்லை நீங்க எவ்வளவு தூரத்துல வச்சாலும் என்ன இருக்கும் இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் இதுக்கு தான் நம்ம நியூட்டன்ஸ் வந்து சொல்லிருப்பாரு யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன F is equal to gm1 m2 by r square so இதோட மீனிங் என்ன அப்படினா even though there is a distance of separation between the two objects there will be a force of attraction எப்பவுமே ஒரு force of attraction இருந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கு வந்து கான்டாக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை it is a non contact force அப்படினா என்ன ரெண்டு ஆப்ஜெக்ட் நீங்க தள்ளி தள்ளி வச்சிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கையும் இந்த பென் இருக்குன்னு வச்சுக்கலாம் இது ரெண்டுத்துக்கு நடுவுல கண்டிப்பா ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது ஓகே இது ஏன் வந்து அட்ராக்டிவ் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியல இது பத்தி எல்லாமே இந்த கிராவிடேஷன் லெசன்லயே படிக்கலாம் ஓகே சோ இது பாத்தீங்கன்னா 11th லயே படிச்சிருக்கீங்க கிராவிடேஷன் லெசன் நெக்ஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இந்த கூலம்பிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் மட்டும் கேள்விப்பட்டிருக்கீங்களா எஸ் நீங்க சப்போஸ் வந்து ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு இந்த கூலம்பிக் ஃபோர்ஸ் பத்தினா தெரிஞ்சிருக்கும் வேற மெட்ரிக் சிபிஎஸ்சி ல படிக்கிறவங்களுக்கு கூலம்பிக் ஃபோர்ஸ் வந்து 12th ல இன்ட்ரோ듀ஸே பண்ணுவாங்க ஓகேயா சோ சிபிஎஸ்சி ல படிக்கிறவங்களுக்கு இது தெரியாது சோ ஒண்ணு இல்ல நம்ம எப்படி gm1 m2 by r square னு சொன்னோம்ல சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு மாஸ் இருக்கு அப்படினு சொன்னா அந்த ரெண்டு மாஸ் நீங்க தள்ளி வச்சாலே என்ன இருக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் சப்போஸ் உங்கள்ட்ட ரெண்டு சார்ஜ் எலக்ட்ரான் ஒண்ணுல சார்ஜ் ரெண்டு சார்ஜ் நீங்க வச்சிருக்கீங்க அது ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தூரத்துல வச்சாலும் உங்களுக்கு என்ன இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் இதான் கூலம்ஸ் லா அப்படிங்கிறது லா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் see எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்போம் நம்ம டே டு டே லைஃப்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டு மேக்னெட் வச்சிருக்கேன் ஓகேயா சோ இப்போ நார்த்தும் சவுத் வச்சிருக்கேன் அப்படினு சொன்னா தேர் ஆர் different type of magnet கரெக்ட்டா இல்ல different poles இருக்கு சோ different pole இருக்குனா என்ன ஆகும் they will attract each other இது பத்தினா நீங்க பேசிக்காவா நாலேஜோட தான் இருப்பீங்க சோ இந்த இதுக்கு வந்து என்னன்னா நீங்க இந்த மேக்னெட்டை வந்து கான்டாக்ட்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க இந்த ரெண்டு மேக்னெட் வந்து தூரத்துல வச்சா கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இது என்ன பாத்தீங்கன்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இது ரெண்டுத்தையும் நீங்க 12th ல படிப்பீங்க ஓகேயா 12th ல வந்து இத பத்தி இன் டெப்த்தா படிப்போம் நெக்ஸ்ட் another common force நம்ம weight இருக்கு பாத்தீங்கன்னா weight வந்து பாத்தீங்கன்னா ஒரு force
வெயிட் வந்து SI யூனிட் கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெயிட் வந்து kgல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி kgல இருக்கிறது வெயிட் கிடையாது, மாஸ் தான் நீங்க kgல எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ். ஓகே, ஸோ வெயிட் பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இதான் வெயிட். ஓகே, ஸோ வெயிட்டோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இதான் என்னோட மாஸ் அப்படின்னு சொன்னா இந்த மாஸை வந்து எர்த் எவ்வளவு தூரத்துக்கு அட்ராக்ட் பண்ணுது, இந்த மாஸை வந்து எர்த் எவ்வளவு தூரத்துக்கு அட்ராக்ட் பண்ணுது. அட்ராக்ட் பண்ணுது என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு, கரெக்டா இல்லையா? என்னாச்சு? ஓகே ஃபைன். ஸோ மாஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன இருக்குது? கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, கரெக்டா? அப்ப ஃபோர்ஸ் இருக்குங்கிறதுனால தான் இது பேர் நம்ம என்ன சொல்றோம்? வெயிட் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒன்னில weight of an object is equal to gravitational force. எந்த அளவுக்கு கிராவிட்டி அது வந்து கீழே புல் பண்ணுது, அதனால இந்த g என்னது? acceleration due to gravity. g என்னது? acceleration due to gravity. ஓகே, சரி. ஸோ அதனால வந்து இனிமேல் யாராவது உங்கள்கிட்ட வெயிட்டோட SI யூனிட் கேட்டா என்ன சொல்லணும்? வெயிட் வந்து ஃபோர்ஸ், அதனால SI யூனிட் என்னது? நியூட்டன். சரி, டைமென்ஷன் கேட்டா என்ன சொல்லுவீங்க? நியூட்டனோட டைமென்ஷன் உங்களுக்கு தெரியும், ml t power -2. ஓகேயா? ml t power -2. இது என்னது? நம்ம வெயிட்டோட டைமென்ஷன். ஓகேயா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வெயிட் வந்து ஒரு ஃபோர்ஸ்னு சொல்லிட்டோம். ஃபோர்ஸ் என்ன குவாண்டிட்டி? ஒரு வெக்டோரியல் குவாண்டிட்டி, கரெக்டா இல்லையா? இதோட ஃபோர்ஸ் என்ன குவாண்டிட்டி? ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டர் குவாண்டிட்டி. நோட்டேஷன்ல வந்து வெக்டர் தானே போடுவோம். அப்படி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இது என்ன டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? அப்ப நம்ம சொல்லிருக்கோம் weight of an object is equal to the gravitational force with which each pull it downward. each இல்ல earth. okay, which earth pull it downward. நம்ம earth வந்து என்ன வேகத்துல கீழே இழுக்குது, அது பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? weight. so எந்த டைரக்ஷன்ல இருக்க போகுது? downward direction. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டைரக்ஷன்ல தான் என்னோட வெயிட் ஆக்ட் ஆக போகுது. வெயிட்டோட ஃபார்முலா என்ன? mg. ஞாபகம் வச்சுக்கோ, வெயிட்டோட ஃபார்முலா என்ன? mg. இப்போ நீங்க இதை ரிசால்வ் பண்ணி பழகணும். ஓகேயா? இதோட நார்மல் காம்பனன்ட் எவ்வளவு வருது அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க காம்பனன்ட் எவ்வளவு வருது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இது பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெக்டர் ரிசால்வ் பண்ண தெரியணும். ஸோ ஆல்ரெடி நான் இதெல்லாம் நடத்தியிருப்பேன். சப்போஸ் இதுதான் என்னோட a வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டேன், இது தீட்டா. ஓகேயா? அப்ப இதோட வேல்யூ என்ன வரும்? எஸ், ரொம்பவே ஃபண்டமெண்டல். ஓகேயா? ஒண்ணுமே இல்லை, நீங்க கொசைன் தான் யூஸ் பண்றீங்க, இல்ல cos theta is equal to அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். cos theta equal to, so இது வந்து x அப்படின்னு சொன்னா x by a வா? அப்ப x ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணீங்கன்னா a cos theta. கரெக்ட்டா இல்லையா? அப்ப x ஓட வேல்யூ என்ன ஆச்சு எனக்கு? x ஓட வேல்யூ என்ன ஆச்சு? a cos theta. கரெக்ட்டா இல்லையா? a cos theta. அதே மாதிரி இப்போ ஆப்போசிட்ல சைடு வேணும் அப்படின்னு சொன்னா sin theta equal to இது சம் y அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா y by a. அப்ப இந்த சைடோட வேல்யூ என்ன ஆச்சு? a sin theta. ஓகேயா? சோ இது வந்து இன்னும் ரொம்பவே ஃபண்டமெண்டல், ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. தீட்டாக்கு அட்ஜசன்ட் இருக்க சைடு வந்து cos காம்போனன்ட்டாவும், தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடு என்ன காம்போனன்ட்? sin காம்போனன்ட்டாவும் இருக்கும். இது வந்து ரொம்பவே ஃபண்டமெண்டல், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. சோ சப்போஸ் நான் தீட்டாவை தூக்கி இங்க இருந்து எடுத்துறேன். ஓகே, தீட்டா என்ன பண்ணிடுறேன்? இங்க இருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப தீட்டாவை தூக்கினா இங்க வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். சரி, இது வந்து தீட்டாவாவே இருக்கட்டும். இங்க வந்து நான் ஆல்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிள் கொடுத்துக்கிறேன். ஓகேயா? அப்ப இந்த ஆல்பாக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடு என்ன ஆயிரும்? நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? தீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து cos காம்போனன்ட்ல இருக்கும், தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது sin காம்போனன்ட். இப்போ இந்த ஆல்பாக்கு ஆப்போசிட்ல இருக்க இது, அப்ப இது என்ன காம்போனன்ட்? ஆப்போசிட் இது sin. ஏன்னா sin தீட்டா தான் என்னது? ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். அப்ப ஆல்பால பார்க்கறப்ப இது வந்து a sin ஆல்பா. இந்த ஆல்பாக்கு பக்கத்துல இருக்க சைடு வந்து cos காம்போனன்ட்டா a cos ஆல்பா. ப்ளீஸ் நோட் தட். ஓகே? அப்ப இனிமேல் உன்னை ரிசால்வ் பண்ண சொன்னாங்கன்னா கஷ்டம்லாம் இல்ல. தீட்டாக்கு பக்கத்துல இருக்கா அப்ப cos காம்போனன்ட், தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கா அப்ப வந்து sin காம்போனன்ட். இல்ல எனக்கு இது வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஒண்ணு இல்ல, cos theta is equal to opposite by adjacent by hypotenuse. adjacent by hypotenuse. அதே வந்து என்னோட sin theta வேணும் அப்படின்னு சொன்னா
ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பேசிக் ஃபேக்ட் மட்டுமே உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடலாம், ஒரு வெக்டரை வந்து ஈஸியாக ரிசால்வ் பண்ணலாம், ப்ரொவைடட் அந்த ஆங்கிள் எங்கே இருக்கு. ஸோ சப்போஸ் என்னோட ட்ரிக் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றில் தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு பார், தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு பார், இது ரெண்டு மட்டும் உனக்கு தெரிஞ்சாலே போதுமானது. நீ என்ன பண்ண முடியும், ஈஸியாகவே ரிசால்வ் பண்ணிட முடியும். ஓகேயா? ஓகே, இப்போ கம்மிங் பேக் டு அவர் சிச்சுவேஷன். சரி, இந்த சிச்சுவேஷன் வந்து நிறைய கொஸ்டினுக்கு அப்படியே தான் வரும், அதனால நான் சொல்றது அப்படியே நல்ல கவனமா கேட்டுக்கோ. சரியா? இப்போ தீட்டாங்கிற ஆங்கிள் இங்க இருக்கா, கரெக்டா இல்லையா? இப்போ என்னோட இந்த வெக்டர் தான் எனக்கு தெரியும், புரியுதா இல்லையா? எனக்கு இந்த வெக்டர் தான் தெரியும். அப்ப நம்ம எப்படி ரிசால்வ் பண்றது? சரி, அப்ப எனக்கு இங்க இருக்கிற ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, கரெக்டா இல்லையா? அப்ப சப்போஸ் எனக்கு இங்க இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? இதுதான் என்னோட எம்ஜி. சரி, நான் ஒண்ணு பண்ணல, நான் இந்த ட்ரையாங்கிள் வந்து லைட் அப்படி டில்ட் பண்ணி இங்க வரைஞ்சிருக்கேன், புரியுதா இல்லையா? இதுதான் என்னோட ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் என்ன பண்ணிருக்கேன், லைட்டா அப்படி டில்ட் பண்ணிட்டு இப்படி வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் லைட்டா டில்ட் பண்ணி அப்படி வரைஞ்சிருக்கேன். ஓகேயா? அப்ப எனக்கு இங்க இருக்கிற ஆங்கிள் வேணும். எந்த ஆங்கிள் வேணும், இங்க இருக்கிற ஆங்கிள் என்ன, அங்க இருக்கிற ஆங்கிளோட வேல்யூ வந்து தீட்டா தான் வரும். இந்த இருக்கிற ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற ஆங்கிள் என்னதான், தீட்டா தான். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு அது எப்படி அங்க தீட்டா வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நல்லா பாரு. இங்க இருக்க ஆங்கிள் தீட்டானா இங்க இருக்க ஆங்கிள் என்ன, தீட்டாவா? நல்லா பாருங்க, இசட் ஆங்கிள் தெரியுதா உனக்கு? இங்க இருக்கிற ஆங்கிள் தீட்டானா இங்க இருக்கிற ஆங்கிள் என்னது, தீட்டா. ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் படிச்சிருக்கீங்களா மேத்ஸ்ல? அப்ப இங்க இருக்கிற ஆங்கிள் தீட்டா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இங்க இருக்கிற ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொன்னா இங்க ஒரு ரைட் ஆங்கிள் தெரியுதா? அப்ப இங்க இருக்கிற ஆங்கிள் என்ன ஆயிரும், 90 மைனஸ் தீட்டாவா, கரெக்டா இல்லையா? இங்க இருக்கிற ஆங்கிள் தீட்டானா இங்க இருக்கிற ஆங்கிள் தீட்டா, இது தீட்டானா இது எவ்வளவு ஆயிரும், 90 மைனஸ் தீட்டான்னு வந்துரும். நான் ஒண்ணுமே பண்ணல, அதுவாகவே பண்ணது. ஓகே, சப்போஸ் இது 90 மைனஸ் தீட்டா, அகைன் பாரு இந்த இடத்துல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எப்படி இன்டரப்ஷன்? ஓகே, பழகிக்கலாம், கொஞ்சம் நாள் தான் பழகிக்கலாம். ஸோ இங்க இருக்கிற ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொன்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ, ஏன்னா ரெண்டுத்தையும் சேர்த்தா 90 டிகிரி. அப்ப இது 90 மைனஸ் தீட்டானா அந்த ஆங்கிள் என்னதான், தீட்டா தான் உனக்கு வரணும், டவுட்டே வேண்டாம். அப்ப வந்து உனக்கு இந்த கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சா? அப்ப யாராவது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு கேட்கறாங்க, அப்ப எப்படி நீ சால்வ் பண்ணுவ அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சரி, ஓகே, ஸோ இதை ரப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொன்னா இந்த ஆங்கிள் என்னவா தான் இருக்கும், தீட்டாவா தான் இருக்கும். சரி, இப்போ தீட்டாங்கிறது இந்த ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு, இதான் என்னோட ஹைபாட்னியூஸ், கரெக்டா இல்லையா? ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்க சைடு வந்து ஹைபாட்னியூஸ். அப்ப இந்த சைடு வந்து ஹைபாட்னியூஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா தீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறது என்ன கிடைக்கும், எனக்கு காஸ் காம்போனன்ட்டா mg cos தீட்டா. தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்ன கிடைக்கும், எனக்கு mg sin தீட்டா, கரெக்டா இல்லையா? தீட்டாக்கு ஆப்போசிட்ல தீட்டாக்கு அட்ஜசன்ட் இருக்குது காஸ் காம்போனன்ட், தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்குது sin காம்போனன்ட். இதுல உனக்கு டவுட் இருக்க வேண்டாம். ஓகேயா? ஒன்ஸ் உனக்கு இது புரிஞ்சுச்சுன்னா இது sin தீட்டானா இதுவும் என்னடா sin தீட்டா பேரலலா இருக்கா, அப்ப என்னோட இது என்ன கிடைக்கும், எனக்கு mg sin தீட்டா. ஓகேயா? சோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அதனால தான் என்ன பண்ணிட்டேன், இந்த கான்செப்ட் எடுத்து எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்லைன்னு டைம் கொடுத்துருக்கேன். ஓகேயா? இதை நீ நோட் பண்ணிக்கோ. சரி, ஓகே. ஸோ டவுட் இது வரைக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தனா நம்ம நார்மல் ரியாக்ஷன் பத்தி பார்க்க போறோம். என்ன ரியாக்ஷன், நார்மல் ரியாக்ஷன். ஓகே, சரி, நார்மல் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, பெர்பெண்டிகுலர். என்னது, பெர்பெண்டிகுலர். ஸோ நீங்க நார்மல்னு சொன்னாலும் சரி, பெர்பெண்டிகுலர்னு சொன்னாலும் சரி, ஈக்விட்டோரியல்னு சொன்னாலும் சரி, ஆர்த்தோகனல் அப்படின்னு சொன்னாலும் சரி, எல்லாத்தோட மீனிங் என்னது, பெர்பெண்டிகுலர். ஸோ இது வந்து பெர்பெண்டிகுலர், நார்மல் ரியாக்ஷன் வந்து பெர்பெண்டிகுலர் இருக்கும். எதுக்குன்னா உங்களோட சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ நல்லா பாரு, இது என்னோட பாடி, இது என்னோட சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இங்க ரெண்டு கான்டாக்ட் எங்க இருக்கு, இங்க தான் என்னோட கான்டாக்ட், கரெக்டா இல்லை? இது வந்து என்னோட ஃப்ளோர்னு வச்சுக்கோ, இது வந்து என்னோட பாடி அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ளோருக்கும் பாடிக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட் இது இந்த இடத்துல ரெண்டு கான்டாக்ட் இருக்கு, கரெக்டா இல்லையா? அப்ப நீங்க நார்மல் வரையணும் என்ன பண்ணணும், இதுக்கு பெர்பெண்டிகுலர், இதுக்கு பெர்பெண்டிகுலரா வரையணும். சரியா? அப்ப பாத்தீங்கன்னா
இந்த ஃப்ளோருக்கும் இதுக்கு வந்து நார்மல் மேலே இருக்கும், அந்த பாக்ஸுக்கும் ஃப்ளோருக்கு இருக்கு நார்மல் கீழே. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் நியூட்டன் தேர்ட் என்ன சொல்றது, மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு கீழே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, கரெக்டாக இல்லையா? ஸோ மேலே வந்து ஃப்ளோருக்கூட நார்மல் மேலே, பாக்ஸோட நார்மல் கீழே இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஓகே, இப்போ இதுக்கு பாரு, இதுக்கு நார்மல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கீழே வந்து இப்படி வரைஞ்சிருவீங்க. ஓகே, இதோட நார்மல் இப்படி வரைவீங்க. நோ, இது நார்மல் கிடையாது. நார்மலோட கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, நார்மல் வரையணும் எப்படி வரையணும், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எடு. ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ வந்து கொஞ்சம் டேன்ஜென்ட்டாக வரைஞ்சிருக்கணும், இந்த லைன் வந்து கொஞ்சம் மேலே வரும். ஓகே, இந்த இடத்துல வரணும் லைனு. ஸோ இப்போ இதோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இது அப்படின்னு சொன்னால் டேன்ஜென்ட் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். சாரி, நார்மல் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா? அப்வர்ட் நார்மல் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? see இதான் என்னோட சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னா, சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொன்னா இதோட நார்மல் இதோட நார்மல். ஓகே, see ஒரு ஸ்பெரிக்கல் பாடி இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதோட நார்மல் எப்படி பாஸ் ஆகும், சென்டர் வரைக்கும் பாஸ் ஆகும். இது ஞாபகம் வச்சுக்கோ. அதே நீங்க பாரு, இதான் சர்ஃபேஸா, சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட் இது அப்படின்னு சொன்னா இதுக்கு நார்மல் இப்படி இருக்கும், மேல நார்மல் இப்படி இருக்கும். புரியுதா இல்லையா? நெக்ஸ்ட் இங்க பாரு, இந்த நார்மல் இப்படி இருக்கும், இங்க நார்மல் மேல இருக்கும். இது சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட்னா இதோட நார்மல் எப்படி இருக்கும், கீழே இருக்கும், இங்க நார்மல் எப்படி இருக்கும், மேல இருக்கும். புரியுதா இல்லையா? எஸ், டவுட் இல்லை. நெக்ஸ்ட் பாரு, இந்த இடத்துல சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு. ஸோ இது வந்து என்னோட ஃப்ளோருக்கும் பாக்ஸுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாக்ஸுக்கு நடுவில். அப்போ இதோட நார்மல் இப்படி இருக்கு, இந்த நார்மல் எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்ட்டு? புரியுதா அந்த கடைசி கேஸ்? சரி, சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட் வந்து ரெண்டு நார்மல் வரைஞ்சிருக்கீங்க, ரெண்டு சைடும் பெர்பெண்டிகுலரா வரையறீங்க, இதுதான் நார்மல். ஓகேயா? ஸோ இதுதான் நார்மல் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன். சரியா? இந்த டென்ஷன் வந்து ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாகவே புரிஞ்சுக்கலாம். ஒரு கயிறு எடுத்துக்கோங்க, இந்த கயிறோட இன்னொரு ரெண்டு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வெயிட்டை தொங்க விட்டீங்க. கயிறோட இன்னொரு ரெண்டு என்ன பண்றீங்க, ஒரு மாசோ ஒரு வெயிட்டை வந்து தொங்க விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? சரி, இது வந்து நீங்க அட்டாமிக் லெவல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கயிறு வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் ஆட்டம்ஸ், கரெக்டா இல்லையா? இதான் என்னோட ஆட்டம் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோ. இந்த ஆட்டம்ல வந்து இதான் கயிறு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை என்னோட கயிறு எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது வந்து இப்படி இருக்குது, கரெக்டா இல்லையா? இந்த மொமெண்ட் ஐ புட் அ வெயிட், நான் என்ன பண்றேன், கீழே ஒரு வெயிட்டை பிடிச்சி ஆட் பண்றப்ப என்ன ஆகும், இந்த கயிறு வந்து ஸ்ட்ரெச் ஆகுதா, கரெக்டா இல்லையா? நார்மலா விட்டீங்கன்னா இப்படி இருக்குது கயிறு, கரெக்டா இல்லையா? எஸ், நீங்க வெயிட்டை கொடுத்து இழுத்தோன்னா என்ன ஆகுது, இட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரெச். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிற ஆட்டம் மாலிக்யூல் என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிடும். ஓகேயா? இப்போ ஸ்ட்ரெச் ஆகுறப்ப வந்து அது ரெண்டு எல்லாத்துக்கும் நடுவில் என்ன இருக்கும், ஒரு டென்ஷன். ஓகேயா? எல்லாத்துக்கும் நடுவில் என்ன இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும். இட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரெச். ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நீங்க கீழே இழுக்கிறீங்க, அதனால என்ன ஆகுது, இட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரெச். ஓகேயா? இது வந்து பேசிக்கான கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்ஷன் வந்து எப்பப்போ தான் வரும் அப்படின்னு சொன்னா ஸ்ப்ரிங்ல டென்ஷன் வரும், கயிறுல டென்ஷன் வரும், ரோப்பு ஸ்ட்ரிங்கு அப்படின்னு சொன்னா டென்ஷன் எல்லாம் அந்த இடத்துல அப்ளை ஆகும். ஓகேயா? சரி, இப்போ பார்த்தோன்னா டென்ஷனோட ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். டென்ஷன் என்னது, இட் இஸ் அ டைப் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இப்போ நல்லா பாரு, இதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், கரெக்டா இல்லையா? அப்ப அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், இதே என்னோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா அவே நான் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன்ல என்னோட டென்ஷன் இருக்கும். புரியுதா? அதே மாதிரி இங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கா, இங்க அவே எப்படி இருக்கும், டென்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். See, நீ வந்து எதோட ரெஃபரன்ஸ்ல பாக்குற அதை பொறுத்து தான் உன்னோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மாறும், அதை பொறுத்து தான் உன்னோட டென்ஷனோட டைரக்ஷன் மாறும். இது வந்து பாக்ஸை பொறுத்து இருக்கு. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, ஒரு மாஸ்ன்னு எடுத்துக்கோ, பாக்ஸ்னா மாஸ். இந்த மாஸை பொறுத்தவரைக்கும் இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ டென்ஷன் எப்படி இருக்கும், அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இங்க வந்து இங்க எடுத்திருக்கியா, அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இங்க வந்து இங்க தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குமா, அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேயா? ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் சால்வ் பண்றப்போ உங்களுக்கு இந்த டாபிக் வந்து ரொம்பவே சிம்பிளா புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாரு, இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு அசம்ஷன். என்ன அசம்ஷன் அப்படின்னா, உன்னோட ஸ்ட்ரிங் இருக்கு பாரு, நம்ம யூஸ் பண்ண போற அந்த ரோப்போ ஸ்ட்ரிங் அது பேரு, அது வந்து மாஸ்லெஸ்ஸா இருக்கணும், அதே மாதிரி ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸா இருக்கணும். மாஸ்லெஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ், இது வந்து பேசிக்கான ஒரு அசம்ஷன்ஸ். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ நல்லா பாரு, நான் ஒரு ஸ்பியர் பால் எடுத்திருக்கேன். ஸோ மாஸ் எடுத்தாலும் சரி, இது பால் எப்படி வேணாலும் சொல்லிப்போம். இங்கே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் உனக்கு எங்கே இருக்கு, என்னோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எங்கே இருக்கும், இங்கே நல்லா பாரு, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கா. அப்போ டென்ஷனோட டைரக்ஷன் என்ன, இந்த டைரக்ஷன்ல டென்ஷன் இருக்கு. இங்கே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எங்கே இருக்கு, இங்கே இருக்கா.
அப்ப away from the point of contact. நீ இந்த ரிஜிட் வால பொறுத்தவரை பார்க்கறப்ப பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அவே, இங்க வச்சு பார்க்கறப்ப பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து அவே. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேயா? நீ டென்ஷனோ டைரக்ஷன் எடு. இங்க பாரு, இங்க தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அப்ப என்ன பண்ணனும்? away from the point of contact. இங்க பார்க்கறப்ப away from the point of contact. புரியுதுனா? ஓகே, இங்க பாரு, away from the point of contact. இங்க வச்சு பார்த்தனா away from the point of contact. ஓகே, ரொம்பவே பேசிக், ரொம்பவே ஃபண்டமெண்டல். நெக்ஸ்ட் இங்க பாரு, இத என்னோட மாஸ் அப்படினு சொன்னா away from the point of contact. இங்க தான் என்னோட point of contact இருக்குனா away from the point of contact. ஓகே, சரி. இப்போ இந்த கேஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். இது வந்து ரொம்ப ஈஸியா சொல்றது, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, see, ஒரே கயிறு போயிருக்கா, ஒரே கயிறு போயிருக்க அப்படி சொன்னா டென்ஷன் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோ. see, இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, பட் மோஸ்ட் ஆஃப் தி கேसेस வந்து அப்படி தான் நடக்குது. ஓகே, சோ இங்க வந்து டென்ஷன் எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். டென்ஷன் வந்து T. இங்க வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பார்த்தா away from the point of contactல டென்ஷன் இங்க இருக்கும் T. இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எடுத்தனா டென்ஷன் வந்து இங்க T. இங்க பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எடுத்தனா டென்ஷன் T. ஓகேயா? நெக்ஸ்ட் பாரு, இது வரைக்கும் ஒரே ரோப், ஒரே ஸ்ட்ரிங் வந்திருக்கு. அப்ப டென்ஷன் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். நீ the moment you introduce another string, நீ இன்னொரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ற அப்படினு சொன்னா இங்க இருக்க டென்ஷன் என்ன ஆயிடும்? சேஞ்ச் ஆயிடும். சோ இது வரைக்கும் T எடுத்துக்கனா இங்க வந்து T1 எடுத்துக்கோ, இல்லனா இது T1 எடுத்துக்கனா இதெல்ல T2 னு வெச்சுக்கோ. ஓகேயா? சோ நீ வந்து ஒரே கை யூஸ் பண்ற அப்படினு சொன்னா டென்ஷன் என்ன ஆகும்? சேமா இருக்கும். the moment another rope is used. சோ இது நல்லா பாரு, ஒண்ணு இல்ல, இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரே கை தான். அடுத்து என்ன ஆச்சு? இந்த இடத்துல மாஸ் இருக்கு, அது கீழே நீ இன்னொரு கை யூஸ் பண்ணிருக்க. அப்ப கண்டிப்பா என்ன நடந்துருக்கு? இந்த இடத்துல வேற கை யூஸ் பண்ணிருக்க. அப்ப டென்ஷன் என்ன ஆகும்? மாறும். ஓகேயா? எஸ், நோட் பண்ணிக்கோ, இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோ. ஓகே, நோட் பண்ணியாச்சா? எஸ். நெக்ஸ்ட் டாபிக் பாரு, என்னோட ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். ஃப்ரீ பாடி டயக்ராம், ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகேயா? சரி, நான் வந்து கொஞ்சம் சோம்பேறி, அதனால பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் இந்தியாவில் மோஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் சின்ன சின்ன ஃபார்ம் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்னா NLM, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஒர்க் எனர்ஜி பவர்னா ஒர்க் எனர்ஜி பவர். இந்த மாதிரி பேசிக்காக யூஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பழகிக்கலாம். ஓகேயா? ஸோ வந்து பெருசாக ஏதோ ஃப்ரீ FBD அப்படின்னு சொல்லிட்டேன்னா ட்ரா த FBD ஆஃப் த கிவன் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட்டுறாதீங்க. என்ன FBD தான் என்னன்னு தெரியும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து FBD. ஓகேயா? சரி, ட்ரா பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப ஃபண்டமெண்டல். என்ன அப்படின்னா, நீ பாடி இருக்கு பாரு, உன்கிட்ட இருக்க போகிற பாடியை வந்து பாயிண்ட் மாஸ் அசியூம் பண்ணிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இதுதான் என்னோட மொத்த மாஸ் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்? ஒரு பாயிண்ட் மாஸை வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஓகேயா? ஒன்ஸ் இது ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ட்ரா ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. இந்த பாடி மேல ஆக்ட் ஆகுற ஒரு ஃபோர்ஸ். சோ நல்லா பாத்தீங்கன்னா கீழ வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? இல்ல இதோட வெயிட். அப்ப இது எவ்வளவு? mg. இந்த சர்ஃபேஸ்க்கும் பாடிக்கு நடுவுல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? அதான் என்னோட n. அப்ப என்ன பண்ணனும்னா, ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்க்கு பதிலா ஒரு பாயிண்ட் மாஸ் இன்ட்ரோ듀ce பண்ணிக்கோ. அப்புறம் என்ன பண்ண போற? இங்க இருக்க ஃபோர்ஸ் வந்து mg. இங்க இருக்க ஃபோர்ஸ் என்ன? நார்மல் ஃபோர்ஸ் வந்து சம் n. புரியுதா? ஓகே, ஃபைன். இப்போ இங்க பாரு, இந்த மாஸ் வந்து நான் என்ன எடுத்துக்க போறேன்? என்னோட பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கிறேன். கீழ என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? mg னு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? இந்த சர்ஃபேஸ் இருக்கா, இங்க பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கா, அப்ப இங்க ஒரு நார்மல் ஃபோர்ஸா சம் n1. இங்க வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்கா, இதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு நார்மல் ஃபோர்ஸா சம் n2. இத வந்து நீ என்ன பண்ண போற? டிரா பண்ண போற. mg n1 n2. புரியுதா இல்லையா? சோ அந்த பாடி ஃப்ரீ பாடி டயக்ராம் ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் என்ன பண்ணலாம், நீங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் போடலாம். See, இந்த லெசனை பொறுத்தவரை நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இந்த நிறைய ப்ராப்ளம் வந்து நீ ஃப்ரீ பாடி டயக்ராம் மட்டுமே கரெக்ட்டா போட்டு அப்படினா முக்காவாசி क्वेश्चन சால்வ் ஆயிடும். ஓகேயா? சோ இதுக்கு அப்புறம் வந்து இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணனும் அப்படினு சொன்னா உங்களுக்கு வந்து லாமிஸ் தியரம் தெரிஞ்சா போதும். அப்படி இல்லையா, நீங்க ரிசால்வ் பண்ணிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். நோ ப்ராப்ளம் அட் ஆல். நெக்ஸ்ட் பாரு, இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு
நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல என்டர் ஆகிடலாம். ஓகே, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்ல என்ன? ஸோ இது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல், எல்லாருக்குமே தெரியும், முன்னாடி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதனால இது வந்து எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்துல டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ நியூட்டன் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அரிஸ்டாட்டில் ஒருத்தவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் மோஷன்லேயே வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். புரியுதா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த பெண்ணை வந்து தூக்கி போகிறேன்னு வச்சுப்போம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன, இந்த பெண் வந்து கீழே விழுந்துடும். கரெக்டாக இல்லையா? அப்போ நான் இந்த பெண்ணை வந்து காற்றுலேயே இதே மாதிரி போய்கிட்டே இருக்க வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ், பெயின் மாதிரி ஃபோர்ஸ் வச்சு இப்படி இழுத்துக்கிட்டே போனால் தான் என்ன இருக்கும்? இது மோஷன்லேயே இருக்கும். கரெக்டாக இல்லையா? எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாலை வந்து உருட்டி விடுறேன். பாலை உருட்டி விட்டா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பால் நின்றுடும். கரெக்டாக இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பால் வந்து மோஷனில் வைக்கணும், பின்னாலேருந்து கான்ஸ்டன்டாக ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த பால் என்ன இருக்கும்? மோஷன்லேயே இருக்கும். இதை சொன்னவர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். இவர் ஒரு ஃபிலாசபர். இவர் வந்து முன்னாடி காலத்தை சொல்லியிருப்பார். இது லேட்டரா வந்து கலீலியோ என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலீலியோ சொன்னது இல்லை, நம்ம வந்து இந்த லா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லேயே இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்லேயே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்ட்ராஸ்டா. அவர் என்ன சொன்னார்? ஒரு ஆப்ஜெக்ட் நீ மோஷன்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ கான்ஸ்டன்டாக ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒன்னால அந்த ஆப்ஜெக்ட் மோஷன்லேயே வச்சுக்க முடியும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அரிஸ்டாட்டில் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணை வந்து நான் இப்படியே போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? இந்த பெண்ணு போகும். ஆனால் கலீலியோ என்ன சொல்லுவார்னா, நீ ஒரு தடவை இந்த ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இந்த பெண்ணை விட்டுட்டுன்னா என்ன ஆகும்? இந்த பெண் வந்து போய்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதா என்னது? அரிஸ்டாட்டில் சொன்ன லா ஆஃப் இனர்ஷியா. இந்த லா ஆஃப் இனர்ஷியா அரிஸ்டாட்டில் சொல்றப்ப நம்மளே சும்மா யோசிக்கலாம், இது எப்படி சாத்தியமாகும்? நீ ஒரு பெண்ணை தூக்கி போட்டேன்னா அந்த பெண்ணு கொஞ்சம் நேரத்துக்கு கீழே விழுக தானே போகுது, இது வந்து போய்கிட்டே இருக்காது. அப்ப இந்த இடத்துல வந்து அரிஸ்டாட்டிலோட லா தப்பு தானே. அப்ப அந்த கடைசி இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அதாவது ரெஸ்ட்ல இருக்க ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும். எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷன். மோஷன்ல இருக்க ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கும் until some external force act. எக்ஸ்டர்னலா வெளியில இருந்து ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுற வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னா அந்த ரெஸ்ட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க படுத்திருக்கீங்க, நீங்க படுத்திக்கிட்டே இருப்பீங்க. எப்போ வரைக்கும்? ஒன் அலாரம் அடிக்கிற வரைக்கும், இல்ல வீட்டுல யாராவது திட்டுற வரைக்கும், யாராச்சும் மூஞ்சில தண்ணி ஊற்றி எழுப்புற வரைக்கும். என்ன பண்ணுவீங்க? நீங்க தூங்கிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நடந்துகிட்டே இருப்பீங்க until some external force act. So what is it external force? For example, நான் ஒரு பாலை வந்து தூக்கி போடுறேன். அரிஸ்டாட்டில் சொல்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பாலை வந்து நீங்க மோஷன் வைக்கிற கண்டிப்பா ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம மோஷன்ல இருக்கும். ஆனா கலீலியோ என்ன சொல்றாரு? அந்த பாலை தூக்கி போட்டா அது வந்து போய்கிட்டே இருக்கும். ஆனா இது நடக்குதா? நடக்காது. ஏன் அப்படின்னா கலீலியோ அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? இந்த பால் கீழே வரப்ப என்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால கீழே வருது? கிராவிட்டின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கா? கரெக்டா இல்லையா? கிராவிட்டின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்டால என்ன பண்ண முடியல? கீழே வர முடியல. அப்ப இந்த அரிஸ்டாட்டிலோட கலீலியோட எங்கேயாச்சும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல. சரி, நீங்க வந்து ஸ்பேஸ் ஃபிக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவில ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இப்படி தண்ணி வந்து புழிஞ்சு விடுறீங்கன்னா அந்த தண்ணி வந்து அங்கேயே நிற்கும். பார்த்துருக்கீங்களா? அது வந்து கீழே விழுகாது. ஸோ எங்கே இருக்கோ அது அங்கேயே தான் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. சப்போஸ் நீங்கள் ஸ்பேஸில் போய் ஒரு பெண்ணை தூக்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அந்த பெண்ணை வந்து நீங்கள் என்ன ஸ்பீடில் தூக்கி போடுறீங்களோ அதே ஸ்பீடில் தான் போய்கிட்டே இருக்கும். இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் சொன்னது ஒர்க் ஆகாது, கலீலியோ சொன்னதான் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா கலீலியோ என்ன சொல்லியிருக்காரு? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன் இருந்தால் மோஷன்ல இருக்கும். ஏன்னா அங்கே வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகாது. எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகாதனால அந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்கும்? மோஷன்லேயே இருக்கும். ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலீலியோ சொன்ன அதே லாவை அப்படியே தூக்கி வந்து என்ன பண்ணுறாரு? நம்ம நியூட்டன் வந்து சொல்லிட்டாரு. இந்த நியூட்டன் வந்து சொன்னது அவர் பார்த்தீங்கன்னா இந்த லா அவர் மொத்தம் 3 லா சொல்லியிருப்பார். அதில் வந்து கலீலியோ சொன்ன அதே லாவை காப்பி பண்ணிக்குவார். அந்த லா வந்து நியூட்டன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும். அதனால இது நியூட்டனோட லா அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. சரி, இப்போ என்ன அப்படின்னா இந்த லாவோட இன்னொரு பேர் வந்து இனர்ஷியா, லா ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியானா ஒன்றும் இல்லை, the ability of a body to stay in the state of rest or of motion. ஒரு பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கும், மோஷன்ல இருக்குன்னா மோஷன்லயே இருக்கும். நம்ம ஊர்ல இது பேர் என்ன? லேசினஸ். கரெக்டா இல்லையா? சோம்பேறி அப்படின்னு சொல்றோம்ல, அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு படுத்துக்கிட்டு இருக்கானா படுத்திக்கிட்டே இருப்பான், இல்ல உட்காந்துட்டானா உட்காந்துக்கிட்டே இருப்பான். அவன் வந்து எழுப்புறது கஷ்டம், படுத்திருக்கானா படுத்திக்கிட்டே இருப்பான். அவனை வந்து உட்கார வைக்கிறது கஷ்டம். என்ன ஒர்க் பண்றோமோ அதே ஒர்க் நம்ம கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருப்போம்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா லேசினஸ் தான் என்னது இனர்ஷியா. ஓகே, ஸோ இதுல இருந்து எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்கன்னா ரொம்ப சிம்பிள், இது ஞாபகம் வச்சுக்கோ. நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ, அதாவது என்னன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா என்னோட ஃபோர்ஸோட ஃபார்முலா நியூட்டன் செகண்ட்ல இருந்து என்ன வரும், F is equal to ma அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? அப்ப மாஸ் வந்து ஜீரோவா இருக்க முடியாது. Mass is not equal to zero. அப்ப எது ஜீரோ? Which implies that my acceleration is going to be zero. Okay, mass cannot be zero. தூக்கி நான் மேலே எழுதிடுறேன். என்னோட mass cannot be zero. Mass cannot be equal to zero. அப்ப என்னோட acceleration தான் zero இருக்கும். See, acceleration ஓட definition என்ன? Acceleration is equal to rate of change of velocity. கரெக்டா இல்லையா? dv by dt. சரியா? இப்போ நமக்கே தெரியும் dv by dt என்னது? ஜீரோ. ஏன்னா நெட் ஃபோர்ஸ் ஜீரோ அப்படின்னு சொன்னா மாஸ் ஜீரோ இருக்க முடியாது. மாஸ் ஜீரோ இல்லைன்னா ஆக்சிலரேஷன் தான் கண்டிப்பா ஜீரோவா இருக்க போகுது. அப்ப ஆக்சிலரேஷன் வந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொன்னா உங்க வெலாசிட்டி என்ன? நமக்கு தெரியும், நம்ம ஏதோ கான்ஸ்டன்டான வேல்யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணதா ஜீரோ ஆகும். அப்போ உங்க வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அந்த வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இருக்க வெலாசிட்டி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணதால வந்து ஜீரோ ஆயிருக்கு. அப்ப நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது? வெளியில இருந்து எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல அப்படின்னா உங்க வெலாசிட்டி என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். சரிங்களா? வெலாசிட்டி என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். சரி, இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம். ஸோ இது வந்து 2013 நீட்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ரொம்பவே சிம்பிளா ஆன்சர் வரும். சரி, மொத்தம் மாஸ் வந்து m, 2m and 3m. இந்த மூணு மாஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க. மேல ஃபோர்ஸை கொடுத்து இழுக்குறீங்க. ஃபோர்ஸை கொடுத்து இழுக்கிறப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில அது மூவ் ஆகுது. கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல என்ன ஆகுது? மூவ் ஆகுது. ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில அது மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னா உங்க ஃபோர்ஸ் என்ன? சரி, ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? F is equal to ma. கரெக்டா இல்லையா? வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி என்னது? கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆன ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? dv by dt. கரெக்டா இல்லையா? ஒரு கான்ஸ்டன்டான வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சலரேஷன் ஜீரோ ஆயிடும். அப்ப m into 0. அப்ப என்ன? சோ एक्चुअली மாஸ் வந்து நம்ம 2m னு சொல்லிருப்பாங்க. இந்த இடத்துல மாஸ் வந்து 2m அப்படினு சொல்லிருப்பாங்க. 2m into 0 னு போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் என்னதான்? 0. கரெக்டா இல்லையா? புரியுதா? இஸ் டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கோ, சாட்ல வேணா பின் பண்ணு. ஸோ நீ லைவ் நான் வந்து டீச் பண்ணுறப்ப வந்து லைவ்ல வந்து நீ அந்த டவுட்டை கேளு. இல்லை அதுக்கு நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொன்னால் நீ வந்து என்ன பண்ணி கமெண்ட்டில் போயிட்டு அந்த டவுட்டை வந்து பின் பண்ணி வச்சுக்கோ. கமெண்ட்டில் போயிட்டு அந்த டவுட்டை வந்து டைப் பண்ணிடு. நான் அதுக்கப்புறமே பார்த்து கூட உனக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இதை வந்து நோட் பண்ணிக்கோ. Yes, moving on to our next question. A particle moving with velocity v is acted by three forces. மொத்தம் மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஓகேயா? the velocity of the particle, velocity எப்படி இருக்கும்? ஸோ மொத்தம் மூணு ஃபோர்ஸ். இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இது ஒரு ஃபோர்ஸ், அப்புறம் இது ஒரு ஃபோர்ஸ். அப்ப என்னோட டோட்டல் ஃபோர்ஸ் என்ன? F is equal to first force FQR, second force FRP, மூணாவது ஃபோர்ஸ் என்ன? FPQ. கரெக்டா இல்லையா? இதான் என்னோட மூணு ஃபோர்ஸ். இந்த மூணு ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுது. ஓகே, நோ டவுட் அதுல. சரி, இப்ப பார்த்தனா இந்த ரெண்டு வெக்டாரோட ரிசல்டன்ட் கண்டுபிடி. see இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாரோட ரிசல்டன்ட் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பாரு, இது வந்து டெய்லா, இது வந்து ஹெட். அகைன் இது டெயில், இது ஹெட். டெயில் டு ஹெட், டெயில் டு ஹெட் இருந்தா இதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? டெயில் டு ஹெட். ஸோ ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வைக்கிறது எப்படி அப்படின்னா ஒரு வெக்டாரோட ஹெட் வந்து இன்னொரு வெக்டாரோட டெயில் கூட ஜாயிண்ட் ஆயிருக்குன்னா அந்த ரெண்டு வெக்டாரை இப்படி தான் நீ ரிசல்டன்ட் எடுக்கணும். ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். அதே இது வந்து ரெண்டு வெக்டார் வந்து டெயில் டு டெயில் கனெக்ட் ஆயிருக்கு. see இது பாரு, டெயில் டு ஹெட், ஹெட் டு டெயில் கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா இல்ல? இந்த வெக்டாரோட ஹெட் இந்த வெக்டாரோட டெயில் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ரிசல்டன்ட் எப்படி வந்துச்சு உனக்கு? அப்படி வந்துச்சு. வேற சப்போஸ் ரெண்டு வெக்டார் வந்து டெயில் டு டெயில் கனெக்ட் ஆயிருக்கு, அப்போ ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ரொம்பவே ஃபண்டமெண்டல். ஓகே, இது மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? ஓகே, ஃபைன். அப்ப நம்ம கேஸ் என்னது? ரெண்டு வெக்டார் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு?
எஸ் ஹெட் டு டெயில் கனெக்ட் ஆயிருக்கு கரெக்டா இல்லையா ஹெட் டு டெயில் கனெக்ட் ஆயிருக்கு அப்ப ரிசல்ட் வந்து இப்படி தான் வரும் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் படி அப்ப இந்த வேல்யூ என்ன இது வந்து q இது வந்து p கரெக்டா இல்லையா இது r சோ இந்த வேல்யூ என்னது f of qp அப்ப இந்த ரெண்டு வேல்யூ வந்து நான் என்ன போட்டுக்கலாம் f of qp ன்னு போடலாம் இது என்னது f of pq சரி நல்லா பாரு ரெண்டு வெக்டர் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருக்கா கரெக்டா இல்லையா ரெண்டு வெக்டர் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல இருக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல இருந்தா என்ன ஆகும் they will cancel each other அப்படினா they will nullify each other அப்ப என்னோட net force என்ன net force 0 again net force 0 அப்படினு சொன்னா என்னோட acceleration என்ன ஆயிடும் acceleration 0 acceleration 0 என்ன velocity என்ன acceleration 0 என்ன velocity என்னது velocity will be a constant okay yeah it will remain constant yes note பண்ணிக்கோ சரி ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாரு சோ இந்த வேல்யூ வந்து √3 ஓகேயா சோ இந்த क्वेश्चन சால்வ் பண்றது எப்படி அப்படினா ஒண்ணுமே கிடையாது see இது வந்து வெர்டிகல் காம்போனன்ட்டா இந்த வெர்டிகல் காம்போனன்ட் இந்த மேல் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுற வெர்டிகல் காம்போனன்ட் ஈக்குவேட் பண்ண போறோம் சரியா மேலேயும் கீழ ஆக்ட் வெர்டிகல் காம்போனன்ட் ஈக்குவேட் பண்ணுவ அதே மாதிரி இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட் இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஈக்குவேட் பண்ணுவ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் புரியுதா இல்லையா இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிரும் ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேயா சரி நல்லா பாரு கீழ ஆக்ட் ஆகுறது எவ்வளவு ஃபோர்ஸ் இது மாஸ் வந்து √3 அப்படினு சொன்னா √3g யா கீழ ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் எவ்வளவு √3g மேல ஆக்ட் ஆகுறது எவ்வளவு நல்லா பாரு இது வந்து 60 டிகிரி கரெக்ட்டா இல்லையா அப்ப எனக்கு இந்த வேல்யூ வேணும் இந்த வேல்யூ ஈக்குவலா நான் ஃபர்ஸ்டே சொல்லிருக்கேன் இது வந்து தீட்டா இங்க இருக்கு அப்படினு சொன்னா ஆப்போசிட்ல இருக்கு அப்படினு சொன்னா அது என்ன காம்போனன்ட் sin காம்போனன்ட் t1 sin 60 புரியுதா இல்லையா இப்போ நீ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி மேல ஆக்ட் ஆகுது t1 sin 60 கீழ ஆக்ட் ஆகுது √3g t1 sin 60 இது சரி ரொம்பவே சிம்பிள் ஓகே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் இது வந்து நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க மேபி இதுக்கு முன்னாடி வரைக்கும் பழகல அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டிருப்பீங்க பட் இப்போ பழகுறீங்க அப்படின்னு சொன்னா இனிமேல் ரொம்ப ஈஸியாவே இருக்கும் sin 60 வேல்யூ என்ன √3/2 is equal to √3g இந்த √3 கேன்சல் ஆயிடும் g ஓட வேல்யூ 10 ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா t1 is equal to what 2 into 10 அதாவது 20 டவுட் இருக்கா ரொம்ப சிம்பிளா சோ t1 ஓட வேல்யூ 20 t1 ஓட வேல்யூ 20 வந்து இந்த ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு அதனால இதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் ஓகே t2 எப்படி கண்டுபிடிக்கிறது நல்லா பாரு t2 இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது இதுக்கு ஈக்குவலா இங்க ஏதோ ஒன்னு ஆக்ட் ஆகும் கரெக்ட்டா இல்லையா அப்ப என்னோட t2 is equal to இங்க என்ன ஆக்ட் ஆகுது நல்லா பாரு தீட்டா இங்க இருக்கு தீட்டாக்கு பக்கத்துல உள்ள சைடு cos காம்போனன்ட்டா சோ வெக்டர் வந்து t1 அப்ப cos காம்போனன்ட்னா t1 cos 60 அப்ப என்னோட t2 வேல்யூ என்ன கிடைக்கும் t1 வேல்யூ வந்து 20 cos 60 வேல்யூ என்ன 1/2 10 சோ 10 சரியா சோ டென்ஷன் பாத்தீங்கன்னா நியூட்டன்ல தான் இருக்கும் இது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் நம்ம பேசின எல்லா ஃபோர்ஸ் நார்மல் ரியாக்ஷன் இருக்கட்டும் டென்ஷனா இருக்கட்டும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் அதனால இந்த நியூட்டன்ல தான் நீங்க மெஷர் பண்ணுவீங்க எஸ் நோட் பண்ணிக்கோ okay next topic பாரு okay the pulley and string shown in the figure are smooth and negligible loss அப்படினா என்ன ஒரு டென்ஷன் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்க போகுது அப்படினு அர்த்தம் சரி நல்லா பாரு இதுல வந்து ஒரு கை யூஸ் பண்ணிக்கங்க ரெண்டு கை இருக்கான்னு பார்த்தா ஒரே கை தான் இந்த கை இங்க போயிட்டு இப்படி வந்திருக்கு இந்த இடத்துல நீங்க மாஸ் வந்து ஹேங் பண்ணிருக்கீங்க ஓகே ஹேங் பண்ணிருக்கீங்க அப்படி சொல்றப்ப இது என்னது ஒரே கை தான் கரெக்ட்டா இல்லையா எஸ் இப்போ வந்து ஒரு இதுல அவங்க என்ன கேக்குறாங்க இந்த ஆங்கிளோட வேல்யூ என்ன இந்த ஆங்கிள் எடுத்தாலும் சரி இல்ல இந்த ஆங்கிள் எடுத்தாலும் சரி தீட்டா தான் இந்த தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படிங்கறது ஒரு क्वेश्चन ஓகே ஃபைன் இப்போ பாரு இங்க ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் எவ்வளவு mg இந்த மாஸ்ல ஆக்ட் ஆகுற டென்ஷன் எவ்வளவு இந்த மாஸ்ல டென்ஷன் வந்து t ன்ற ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகுதா கரெக்ட்டா இல்லையா அப்ப மேல வெர்டிகல் காம்போனன்ட் மட்டும் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் T is equal to mg ஆமாவா இல்லையா புரியுதா T is equal to mg இப்போ இங்க பாரு இங்க எவ்வளவு மாஸ் இங்க எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஃபோர்ஸ் வந்து ஒருல வெயிட்
√2mg கரெக்டா இல்லையா எஸ் இப்போ வந்து இங்க இருக்கிற டென்ஷன் எவ்வளோ ஸோ இங்க இருக்க டென்ஷன் டி அப்படின்னு சொன்னா இங்க இருக்க டென்ஷன் டி இங்க இருக்க டென்ஷன் டினா இங்க இருக்க டென்ஷன் டி இங்க இருக்கிற டென்ஷன் என்னதான் டி தான் அதே மாதிரி இங்க இருக்க டென்ஷன் என்னதான் டி தான் ஓகே ஸோ நம்ம எல்லா டி தேவையில்லை எல்லா டீயை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அது தேவையான டி மட்டும் நம்ம வரைஞ்சிக்கலாம் சி இங்க இருக்க டி இங்க இருக்க வேல்யூ என்ன டி தான் கரெக்டா இல்லையா இப்போ இந்த வெக்டர் டி அப்ப இதோட காம்போனன்ட் எவ்வளோ இதனால இங்க இருக்க காம்போனன்ட் எவ்வளோ இல்ல ப தீட்டாக்கு பக்கத்துல இருக்கா அப்ப இதோட வேல்யூ என்ன t cos θ கரெக்ட்டா இல்லையா இந்த வேல்யூ t cos θ சரி நான் இந்த வேல்யூ எழுதல இந்த வேல்யூ தான் இங்க எழுதி இருக்கேன் சரியா இந்த வேல்யூ எவ்வளோ t cos θ அதே மாதிரி இங்க இருக்க வெக்டர் வந்து t அப்படினு சொன்னா இங்க இருக்க வேல்யூ என்ன t cos θ அப்ப மேல எவ்வளவு ஆக்ட் ஆகுது மேல வந்து ரெண்டு t cos θ + t cos θ ஆக்ட் ஆகுதா அப்ப 2t cos θ புரியுதா இல்லையா சரி கீழ ஆக்ட் ஆகுறது √2mg மேல வந்து இந்த டென்ஷனால ஒரு t cos θ அந்த டென்ஷனால ஒரு t cos θ ஆக்ட் ஆகுது அப்ப டோட்டல் டென்ஷன் எவ்வளவு இருக்கு √2t cos θ is equal to √2 இல்ல 2t cos θ is equal to mg கரெக்ட்டா இல்லையா இப்போ டென்ஷனோட வேல்யூ வந்து mg அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்றேனா 2mg cos θ equal to √2mg mg mg கேன்சல் பண்ணிக்கோ √2 இந்த 2 வந்து அந்த டிவைட் பண்ணிட்டு அப்படினு சொன்னா √2/2 என்ன கிடைக்கும் எனக்கு 1/√2 அப்ப θோட வேல்யூ என்ன θ வந்து என்ன ஆங்கிளுக்கு வந்து 1/√2 கிடைக்கும் 45 டிகிரி டவுட் இருந்தா கேளு ஓகே நான் டவுட் இல்ல நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் see நெக்ஸ்ட் பார்த்தனா என்னோட லாமிஸ் தியரம் ஓகேயா இந்த லாமிஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படினா இது ஞாபகம் வைக்கிறது ரொம்பவே சிம்பிள் see இதுதான் என்னோட வெக்டர் அப்படினு சொன்னா இந்த லைன் வந்து ரெண்டு ஆங்கிளுக்கு பக்கத்துல இருக்குமா அப்ப இந்த வெக்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் ஓகேயா இந்த வெக்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் அப்ப பார்த்தனா f1/sin α அந்த ஆங்கிள் ஆல்பா நெக்ஸ்ட் பாரு இந்த வெக்டர் f2 இந்த வெக்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் பீட்டா f2/sin β இங்க தெரியுதா மூணாவது வெக்டர் தெரியுதா f3 இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள் காமா அப்ப f3/sin காமா இதெல்லாம் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் f1/sin α f2/sin β f3/sin காமா இது எல்லாம் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் சரியா சோ இத வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நீ ஈஸியா சால்வ் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட்ல இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியான மெத்தட்ல சால்வ் பண்றேன் சோ இதான் ப்ராப்ளம் அப்படினு சொன்னா ஃபர்ஸ்ட்ல இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளோட கன்வென்ஷனல் மெத்தட்ல சால்வ் பண்ணி காட்டுறேன் அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான மெத்தட்லயும் போய் சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஓகேயா see நல்லா பாரு என்னோட மாஸ் இங்க இருக்கு என்னோட மாஸ் இங்க இருக்குது 10 kg அப்ப இந்த 10 kg க்கு மேல ஒரு டென்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுமா கரெக்ட்டா இல்லையா see கீழ ஆக்ட் ஆகுறது T1 அப்படினு சொன்னா மேல ஆக்ட் ஆகுறது T1 தான் கரெக்ட்டா இல்லையா சோ இது வந்து T1 கீழ இருக்க ஃபோர்ஸ் எவ்வளோ 10 into g கரெக்ட்டா இல்லையா அப்ப என்னோட T1 வேல்யூ என்ன 10 into g g ஓட வேல்யூ 10 போட்டனா 10 10s are 100 பட் T1 ஓட வேல்யூ என்னது 100 இது தெரிஞ்சு போச்சா எனக்கு ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் கீழ ஆக்ட் ஆகுற டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ T1 இதுக்கு கரஸ்பாண்டிங்கா மேல ஏதோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா அப்ப என்ன பண்ண போறேன் இதோட காம்போனன்ட் இங்க எவ்வளோ இதோட காம்போனன்ட் இங்க எவ்வளோ இது ரெண்டுத்தையும் போட்டு நான் ஈக்குவேட் பண்ண போறேன் see நல்லா பாரு இங்க இருக்க ஆங்கிள் 60 டிகிரினா இங்க இருக்க ஆங்கிள் எவ்வளோ 60யா இது 60 இது எவ்வளோ 30 கரெக்ட்டா இல்லையா இது T2 இது 30 அப்பனா இந்த வேல்யூ என்ன வரும் உனக்கு T2 பக்கத்துல இருக்கா அப்ப cos 30 நல்லா பாரு இது 30யா z ஆங்கிள் வச்சு போட்டனா இந்த வேல்யூ 30 இது வேல்யூ 30 அப்படினு சொன்னா இந்த வேல்யூ எவ்வளோ 60 அப்ப அகைன் பாரு இது T3 இது வந்து தீட்டாக்கு பக்கத்துல இருக்க சைடு T3 நான் இந்த வேல்யூ போடுறேன் T3 cos 30 புரியுதா இல்லையா எஸ் சாரி cos 60 சோ புரியுது நினைக்கிறேன் புரியல அப்படினா கேட்டுக்கோ நான் வந்து பக்கத்துல இருக்க இந்த சைடுல தான் சால்வ் பண்ணிருக்கேன் இது வந்து ஆப்போசிட் சைடு எடுக்கல இந்த அட்ஜசன்ட் சைடுல தான் எடுத்து அங்க போட்டுருக்கேன் நான் எழுதுறப்ப அப்படி எழுதிருக்கேன் சரியா சோ இதோட
இந்த வேல்யூ இந்த வெக்டர்னால இந்த வேல்யூ வந்து t2 cos 30 இந்த வெக்டர்னால அங்க இருக்க வேல்யூ t3 cos 60 சரி இப்போ மேல இருக்கிற டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு t2 cos 30 plus t3 cos 60 கீழ இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளவு 100 கரெக்ட்டா இல்லையா ஓகே நெக்ஸ்ட் பாரு எனக்கு ரெண்டு வேரியபிள் இருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் ரெண்டு ஹரிசாண்டல் காம்போனன்ட் எடுத்து ஈக்குவேட் பண்ண போறேன் இந்த வேல்யூ எவ்வளவு வரும் நல்ல பாரு தீட்டாக்கு பக்கத்துல உள்ள சைடா அப்ப என்ன போடுவேன் t2 cos 60 இந்த வேல்யூ t2 cos 60 இங்க இருக்க வேல்யூ என்ன t2 cos 60 இங்க இருக்க வேல்யூ என்ன t3 ங்கிறது இங்க சோ இங்க பாரு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படி சொன்னா தீட்டாக்கு பக்கத்துல இருக்கறனால cos காம்போனன்ட் cos 30 t3 cos 30 இப்போ வேல்யூ போடு cos 60 வேல்யூ என்ன 1/2 அந்த வேல்யூ என்ன √3/2 கேன்சல் பண்ணு கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் t3 is equal to t2/√3 கரெக்ட்டா இல்லையா புரியுதா t3 is equal to t2/√3 so t2/√3 ங்கிற வேல்யூ வந்து நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்படி சொன்னா t2 அப்படியே எழுதிக்கிறேன் cos 30 வேல்யூ என்ன √3/2 plus t3 t2/√3 cos 60 வேல்யூ என்ன 1/2 equal to 100 yes இத நீ சால்வ் பண்ணு see LCM எடுத்து அப்படினு சொன்னா 3t2 plus t2 divided by 2√3 is equal to 100 கரெக்ட்டா இல்லையா இப்போ 3 plus 1 வந்து 4 வரும் 4/2 வந்து 2 இத மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படினு சொன்னா என்ன கிடைக்கும் t2 equal to 100 into √3/2 னு கிடைக்கும் சோ இது கேன்சல் பண்ணா 50√3 இதான் உங்களோட ஆன்சரா இருக்கும் இது வந்து பார்த்தா என்னோட கன்வென்ஷன் மெத்தட் வேறஸ் நான் இதே क्वेश्चन வந்து சப்போஸ் லாமிஸ் தியரம் யூஸ் பண்றேன்னு வெச்சுக்கலாம் என்ன தியரம் லாமிஸ் தியரம் இங்க இருக்க வேல்யூ எவ்வளவு இது வந்து 100 அப்படினே எனக்கு ஏற்கனவே தெரியும் கரெக்ட்டா இல்லையா அது வந்து ஒண்ணு இல்ல இங்க பாரு இங்க இருந்து வந்துச்சு t1 வந்து மேல ஆக்ட் ஆகுது கீழ வந்து mg சோ m வந்து 10 g வந்து 10 10 10s are 100 இப்போ இங்க இருக்கிற ஆங்கிள் பாரு 60 டிகிரியா see நல்ல பாரு எனக்கு தேவையான என்னன்னா இந்த ஆங்கிள் ஆல்பா t2 ங்கிறது இங்க இருக்கு அப்படினு சொன்னா just a minute இதுக்கு மேல வர்க் ஆகாது மேல இது t2 அப்படினு சொன்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள் வந்து பீட்டா இது t3 அப்படினு சொன்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள் காமா கரெக்ட்டா இல்லையா சரி இப்போ இந்த ஆல்பாவோட வேல்யூ என்ன see இந்த டயகிராம்ல பாரு இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் எவ்வளவு 90 டிகிரியா அப்ப ஆல்பாவோட வேல்யூ எவ்வளவு 90 கரெக்ட்டா இல்லையா பீட்டா பாரு பீட்டா வேல்யூ பாரு இது 30 இது 90 30 பீட்டாவோட வேல்யூ எவ்வளவு 30 plus 90 காமாவோட வேல்யூ என்ன வந்துச்சு அதே மாதிரி பாரு இது 60 இது 90 அப்ப 90 plus 60 யா கரெக்ட்டா இல்லையா yes இப்போ இந்த லாமிஸ் just a minute பட்டாஸ் வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சரி ஓகே சோ இப்போ என்னோட லாமிஸ் தியரம் என்ன சொல்லுது t1 சோ அங்க வந்து f1 இருக்கு இங்க t1 by sin alpha equal to t2 by sin beta equal to t3 by sin gamma கரெக்ட்டா இல்லையா சரி இப்போ t1 வேல்யூ என்ன 100 by sin alpha வந்து 90 டிகிரியா sin 90 கரெக்ட்டா இல்லையா t2 என்ன தெரியாது அத கேட்டிருக்காங்க sin beta வேல்யூ என்ன sin of 90 sin of 90 plus 30 அடுத்து பாத்தீங்கன்னா t3 ஆக்சுவலா क्वेश्चनல கேட்கவே இல்ல பட் வேணும்னா நம்ம t3 கண்டுபிடிக்கலாம்
90 plus 60. See, இதில் நீ சால்வ் பண்ணது ரொம்பவே சிம்பிள். See, ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா 100 by sin 90. So 100 sin 90 ஓட வேல்யூ வந்து 1 equal to t2 அப்படியே வச்சுக்கிறேன். sin of 90 plus 13 is cos theta னு மாத்தி போட்டாலுமே சரி, அப்படி இல்ல நான் வந்து sin 120 டிகிரியோட வேல்யூ எனக்கு தெரியும் அப்படின்னு போட்டாலும் சரி. ஸோ sin 120 டிகிரியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்கு. கரெக்டா இல்லையா? சரி, இப்போ வந்து இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா t2 ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 100 into √3/2. ஸோ ஆன்சர் என்ன? 50√3. இப்போ சேம் கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக சால்வ் ஆயிடுச்சு. அங்கே பார்த்தோன்னா நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ உனக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் நீ அந்த மெத்தட் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. சரியா? நான் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மெத்தடும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நிறைய பேருக்கு வந்து இந்த மெத்தட் பிடிக்கலாம். பட் இந்த மெத்தட் வந்து எல்லா கொஸ்டினுக்கு அப்ளிகபிள் வராது. இது எப்போ அப்ளிகபிள் ஆகணும்? உனக்கு இந்த மாதிரி 3 ஆங்கிள் கிடைக்கணும், 3 ஃபோர்ஸ் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஃபோர்ஸோட வேல்யூ வச்சு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாலும் உன்னால் சால்வே பண்ண முடியும். புரியுதா? ஓகே, மூவிங் ஆன் டு our next topic. இல்ல நோட் பண்ணறோம், நோட் பண்ணிக்கோ. சரி, ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தனா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். See, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபைனல் என்ன சொல்ல போறோம்? F is equal to ma அப்படின்னு சொல்ல போறோம். கரெக்ட்டா இல்லையா? இதான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்ல இருந்து நமக்கு தெரிஞ்சது. என்ன அப்படினா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ். கரெக்ட்டா இல்லையா? ஓகே, பட் ஆக்சுவலி இது எப்படி வந்துச்சு? பட் இந்த ஃபார்முலா வந்து எல்லா இடத்துலயும் வேலிடா அப்படின்னு கேட்டாலும் இந்த क्वेश्चन வந்து இந்த ஃபார்முலா வந்து எல்லா இடத்துலயும் வேலிட் வராது. நியூட்டன் செகண்ட் லால இருந்து ஆக்சுவலா வந்த ஃபார்முலா இது இல்ல. நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது? என்னோட ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஓகேயா? சோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா இந்த இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு 1 ன்னு எடுத்துக்கிறோம். உங்களோட கான்ஸ்டன்ட் வந்து 1 ன்னு எடுத்துட்டு இத வந்து dp/dt அப்படின்னு எழுதிக்கிறோம். whereas p இந்த இடத்துல p என்னது? where p is my momentum which is equal to m into v. புரியுதா இல்லையா? சோ நான் ஏன் நியூட்டன் செகண்ட்ல வந்து f is equal to ma அது மட்டும் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றேன்னா இப்போ உங்களுக்கு அது புரியும். சோ உங்களோட சிலபஸ் பொறுத்தவரைக்கும் மேபி இது வந்து இதோட போதுமானது, பட் நாட் ஆல் தி கேसेस. இந்த ஃபார்முலா வந்து f is equal to இந்த வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு f is equal to ma மட்டும் வராது. ஓகேயா? இது வந்து எல்லா டைம்லயும் f is equal to m ன்னு மட்டும் வராது. அதுக்காக தான் நான் இத சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப பார்த்தனா f is equal to d/dt of m into v. ஓகேயா? இப்போ இது uv மெத்தட்ல நீ டிஃபரன்ஷியேட் பண்ற அப்படி சொன்னா என்ன பண்ணுவோம்? v அப்படியே வச்சிட்டு m டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். dm/dt plus m into dv/dt. See, நம்ம புக்ல என்ன சொல்லிரோம் அப்படினா என்னோட மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். மாஸ் என்னன்னு சொல்றோம்? மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். மாஸ் வந்து கான்ஸ்டன்ட்னால தான் இந்த டேர்ம் என்ன ஆயிடுச்சு? எனக்கு 0 ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது என்னது? m into dv/dt. dv/dt க்கு வந்து ஆக்ஸலரேஷன் அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு m into a அப்ப f is equal to ma அப்படினு சொல்லிரோம். பட் இங்க பாத்தீங்கன்னா சப்போஸ் மாஸ் கான்ஸ்டன்ட்டா இல்ல, மாஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அப்படினா என்ன பண்றது? புரியுதா இல்லையா? மாஸோட வேல்யூ வந்து சப்போஸ் சேஞ்ச் ஆகுது அப்படினு சொன்னா நீங்க f is equal to இந்த வேல்யூ தான் போடணும். புரியுதா இல்லையா? சோ இத ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நியூட்டனோட செகண்ட் லாவோட கரெக்ட் ஃபார்ம். நீங்க எப்படி எழுதணும்னா f is equal to v into dm/dt plus m into dv/dt. இது நியூட்டன் செகண்ட் லா. பட் நம்ம என்ன சொல்லிரோம்? மாஸ் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படினு அஸ்யூம் பண்ணிருக்கோம். சப்போஸ் உங்க மாஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இல்ல அப்படினு சொன்னா f is not equal to ma. ஓகே? பட் உங்க சிலபஸ்ல மோஸ்ட் ஆஃப் தி क्वेश्चन நம்ம என்ன அஸ்யூம் பண்றோம்? மாஸ் வந்து மாறாது அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கிட்டு தான் போவோம். ஓகே? சோ நோ ப்ராப்ளம். f is equal to ma ன்னு தெரிஞ்சு வெச்சுக்கோங்க, அந்த ஃபார்முலா தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. சப்போஸ் தேவைப்பட்டுச்சுனா நம்ம அந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ற மாதிரி வரும். இத பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேயா? எஸ், ஃபர்ஸ்ட் இத நோட் பண்ணிப்போம். Okay, a player takes 0.1 second in catching a ball of mass. Mass எவ்வளவு சொல்லிருக்காங்க? Mass is equal to 150 gram. இது வந்து நியூட்டன்ல இருக்கு. ஆப்ஷன் எல்லாமே நியூட்டன்ல இருக்கு. இது வந்து கிலோகிராமுக்கு மாத்துவார். கரெக்ட்டா இல்லையா?
அப்ப 0.15 kg 1000 டிவைட் பண்ணிருக்கேன். ஓகேயா? having a velocity என்ன வருது 20 மீட்டர் per second ஸ்பீட்ல வருது. இப்போ ஒரு பேர் என்ன பண்றேன், இது வந்து கேட்ச் எடுக்க போறோம். ஓகே, ஒரு கேட்ச் பிடிச்சிட்டா அப்படின்னு சொன்னா என்னோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன, ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆயிடும். கரெக்டா இல்லையா? ஓகே, இப்போ என்னோட ஃபோர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஏன்னா மாஸ் மாறுதுன்னு எங்கேயுமே சொல்லல. ஒரு பால் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்ச் பிடிச்சாலும் அந்த பாலோட மாஸ் மாறாது. அப்ப F is equal to m into a. இப்போ a தெரியாது, a ஓட ஃபார்முலா என்னன்னு போட்டுக்கலாம் நம்ம. a is equal to v minus u by t from first equation of motion. கரெக்ட்டா இல்லையா? yes, final velocity என்ன 0, initial velocity எவ்வளோ 20, time எவ்வளோ 0.1 செகண்ட். கரெக்ட்டா இல்லையா? அப்ப 20 divided by 0.1, அப்ப ஆன்சர் என்ன 200. அந்த 200 வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 0.15 into 200. கரெக்ட்டா இல்லையா? ரெண்டு 0 இது கேன்சல் ஆயிடும். அப்படி சொன்னா 2 into 15 30 நியூட்டன். it should be your answer. புரியுதா? 30 நியூட்டன். கேஸ் நோட் பண்ணு. Okay, moving on. A force of 50 Newton acts in the direction as shown. In the direction 50 Newton का force act ஆகுது. ஓகேயா? mass வந்து கொடுத்திருக்காங்க 5 kg அப்படி. resting on a smooth horizontal. Find out the acceleration. See, acceleration இந்த direction இருக்கு, இந்த directionல இருக்கு. இதோட acceleration value என்னன்னு கேக்குறாங்க. So acceleration வேணும்னா ஒண்ணு இல்ல, எனக்கு F is equal to ma அப்படினு தெரியும். So A is equal to F divided by m. பட் இந்த மாதிரி क्वेश्चन பார்த்தா ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஓகே டோட்டல் 50 நியூட்டன் கொடுத்திருக்காங்களா, அப்ப எனக்கு ஆக்சலரேஷன் வந்து 50 டிவைட் பை 5 10 அப்படி சொல்லி முடிச்சிரோம். நோ, see ஹரிசாண்டல்ல நீ டோட்டல் கொடுக்கிற ஃபோர்ஸ் வந்து 50 நியூட்டன், ஆனா ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் வெர்டிகல் ஃபோர்ஸும் டிவைட் ஆகும். கரெக்ட்டா இல்லையா? நீ கொடுக்கிற மொத்த ஃபோர்ஸ் அந்த டைரக்ஷன்ல போகாது, ஒரு சில ஃபோர்ஸ் வந்து கீழ் டைரக்ஷன்லயே வரும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நீ கொடுக்கிற ஃபோர்ஸோட ரெண்டு காம்போனன்ட் பிரியும். இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப முதல்ல இதோட காம்போனன்ட் நீ பிரிக்கணும். காம்போனன்ட் பிரிக்கணும்னா எனக்கு என்ன தெரியணும், ஆங்கிள் தெரியணும். see இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் வருதா? இந்த ஆங்கிள் 60 டிகிரினா இந்த ஆங்கிள் எவ்வளோ 60யா? கரெக்ட்டா இல்லையா? எஸ், 60 க்கு பக்கத்துல இருக்கிற இந்த சைடு எவ்வளோ, இதோட இந்த வெக்டர் வந்து 50 அப்படினு சொன்னா இது வேல்யூ எவ்வளோ 50 cos 60. ஆமாவா இல்லையா? ஏன்னா பக்கத்துல இருக்கு. adjacent side வந்து cos component, opposite side வந்து sin component. இங்க sin component போட்டாலும் சரி, மேல sin components போட்டாலும் சரி. அப்ப இந்த வேல்யூ என்னது 50 sin 60. புரியுதா இல்லையா? அப்ப என்னோட ஃபோர்ஸோட வேல்யூ என்னங்க 50 sin 60. 60 ஓட வேல்யூ என்ன, sin 60 என்ன √3/2 சரி, நான் இங்க எழுதினேன் sin 60 divided by 5. இது கேன்சல் பண்ணிட்டா 10 வந்துரும் உங்களுக்கு. 10 into √3/2, அதாவது 5√3. சோ இந்த क्वेश्चन பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல உன்னோட ஃபோர்ஸ் எவ்வளவு, ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல உன்னோட ஆக்சிலரேஷன் எவ்வளவு. அப்ப நீ ஹரிசாண்டல் காம்போனன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து நார்மல் ஃபோர்ஸ் எடுக்க கூடாது. ஐ மீன் நார்மல் ஃபோர்ஸ்னா என்ன, அவங்க கொடுத்திருக்க ஃபோர்ஸ் நீ எடுக்க கூடாது. புரியுதா இல்லையா? நார்மல் ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸ். ஓகே, சோ இந்த ஃபோர்ஸ் நீ எடுத்துறாத. 50 கொடுத்திருக்காங்க, 50 எடுக்க கூடாது. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோ. சரி, சப்போஸ் அவங்க கேக்குறாங்க வெர்டிகல் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு இந்த क्वेश्चनல. சரி, இதே क्वेश्चन எடுத்துக்கோ, நம்ம வெர்டிகல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த क्वेश्चनல. அப்ப எனக்கு வெர்டிகல் ஃபோர்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் இந்த மாஸ்ல இருந்து கீழ ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா, என்ன ஃபோர்ஸ் m * g. என்னோட நார்மல் ஃபோர்ஸ் என்ன, இது என்னோட நார்மல் ஃபோர்ஸ் சம் n அப்படினு எடுத்துக்கிறேன். புரியுதா இல்லையா? அப்ப நீ கொடுக்கிற ஃபோர்ஸ்ல கீழ இருக்க காம்போனன்ட் எவ்வளோ, எஸ் நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். கீழ என்ன காம்போனன்ட் வந்துச்சு, cos காம்போனன்ட் வந்துச்சா 50 cos 16. அப்ப கீழ பார்த்தனா 50 cos 16ங்கிறது ஆக்ட் ஆகுது, பிளஸ் இதோட வெயிட்டும் கீழ ஆக்ட் ஆகுது. வெயிட் எவ்வளோ 5 into g எவ்வளோ 10 is equal to மேல ஆக்ட் ஆகுறது நார்மல். கரெக்ட்டா இல்லையா? சோ இது என்னது, கீழ ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ். நீ கொடுக்கிற ஃபோர்ஸ்னால கீழ ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் இது. இது என்னது வெயிட், இது என்னது நார்மல். புரியுதா இல்லையா? இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குல்ல,
இதுக்கு நார்மல். ஓகேயா? எஸ், இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடி. cos 60 வேல்யூ என்ன? 1/2 plus 50 அப்போ இதோட நார்மல் வேல்யூ என்ன? 50 plus 25. see இந்த 50 இந்த வேல்யூ 25. நான் மாத்தி எழுதிறேன், அப்புறம் கன்ஃபியூஷன் வந்துரும் உங்களுக்கு. 25 plus 15 போட்டுக்கலாம். புரியுதா? அப்ப என்னோட நார்மல் எவ்வளோ? 75. see நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா நார்மல் கேட்கணும், நார்மல் வந்து ஈக்குவல் டு mg ன்னு சொல்லுவீங்க. நார்மல் இஸ் நாட் ஈக்குவல் டு mg. ஆல் த டைம் நார்மலும் உங்களோட mg ஈக்குவல் ஆகணும்னு அவசியம் இல்லை. புரியுதா இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நார்மலும் mg ஈக்குவலா வரவே இல்லை. நார்மல் need not be, should not be ன்னு சொல்லல, need not be equal to mg. எல்லா டைமும் it need not be equal to mg. ஸோ இங்க வந்து நார்மல் எவ்வளோ? 75 நியூட்டன். வேற என்னோட வெயிட் எவ்வளோ? mg எவ்வளோ? 50. நோட் பண்ணிக்கோ. சரி, ஓகே. Going on to the next topic. Consider, let us consider two force F1 and F2. F1 F2 ல ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்துக்க சொல்லிருக்காங்க. ஆக்டிங் ஆன் a body of mass 2 kg. 2 kg மாஸ்னால இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது as shown in the figure. F1 ஓட வேல்யூ எவ்வளோ? 10 நியூட்டன். F2 ஓட வேல்யூ என்ன? 2 நியூட்டன். ஓகேயா? சரி, நல்லா பாரு. F1 வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, F2 வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ரெண்டு வெக்டர் ஆப்போசிட்ல இருந்தா என்ன பண்றோம்? ரிசல்டன்ட் கண்டுபிடிப்போம். கரெக்ட்டா இல்லையா? அப்ப என்னோட நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ? net force is equal to 10 minus 2. அப்ப எவ்வளோ? 8 நியூட்டனா? 8 நியூட்டன் எந்த டைரக்ஷன்ல? இது பெருசு. அப்ப 8 நியூட்டன் வந்து இந்த டைரக்ஷன்ல, அதோட ஃபோர்ஸ் எவ்வளோ? 8 நியூட்டன். புரியுதா இல்லையா? நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ? 8 நியூட்டன். சரி, இப்போ என்ன கேக்குறாங்க? ஆக்சிலரேஷன் கேக்குறாங்க. see ஆக்சிலரேஷன் வந்து ரொம்பவே சிம்பிள். ஆக்சிலரேஷன் is equal to force by mass. force எவ்வளோ? 8, மாஸ் எவ்வளோ? 2. அப்ப ஆன்சர் என்ன? 4. யூனிட் என்ன? ஆக்சிலரேஷனோட யூனிட் ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா இல்லையா? ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாமே கரெக்ட்டா போட்டும் யூனிட் தெரியாம ஏதா தப்பான யூனிட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேபி உனக்கு வந்து 4 மீட்டர் per செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் ஏல வச்சிருக்கானா அது பார்த்தோம் நீ மார்க் பண்ணிடுவேன். சோ 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் என்ன ஆக்சிலரேஷன் கேக்குறாங்க. ஓகே, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோ. Okay, next question. Motion of a connected body. Very, very, very important. Motion of a connected body. Bodies வந்து இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு பாடிக்கு அப்புறம் ஒரு பாடி, அதுக்கு அப்புறம் ஒரு பாடி. இந்த மாதிரி பாடிஸை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா மோஷன் ஆஃப் த கனெக்டட் பாடிஸ் எப்படி படிக்குது? உனக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 3 பாடி இப்படி தள்ளுறேன்னு வச்சுக்கலாம். 3 பாடி என்ன பண்றேன்? தள்ளுறேன். I am going to push all the 3 bodies. நான் சப்போஸ் இந்த மாதிரி 3 பாடியை தள்ளுறேன் அப்படின்னு சொன்னா இந்த பாடி வந்து சம் வெலாசிட்டில போகுது அப்படின்னா சம் வெலாசிட்டி v ன்னு வெச்சுக்கோ, இதோட ஆக்சிலரேஷன் வந்து a அப்படினு வெச்சுக்கோ. இந்த டைரக்ஷன்ல போகுது. ஏன்னா நான் ஃபோர்ஸ் எப்படி கொடுக்கிறேன்? இப்படி கொடுக்கிறேன். அப்ப ஆக்சிலரேஷன் என்ன? a. இந்த பாடி a ங்கற ஆக்சிலரேஷன் போகுதுன்னா இந்த பாடி என்ன பண்ணும்? அது a ங்கற ஆக்சிலரேஷன்லயே போகுமா? இது a ங்கற ஆக்சிலரேஷன் போகுதுன்னா அந்த பாடி என்ன பண்ணும்? that body will also continue to be the same acceleration. புரியுதா இல்லையா? இந்த 3 பாடியுமே ஒரே வேகத்துல தான் நீ ஒரே 3 பாடியை பக்கத்து பக்கத்துல வச்சு தள்ளுறேன்னா இந்த பாடி என்ன வேகத்துல போகுதோ அதே வேகத்துல தான் அடுத்தடுத்து உள்ள பாடிஸும் போகும். அப்ப எல்லா பாடியோட ஆக்சிலரேஷன் என்னவா தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். புரியுதா இல்லையா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாரு, ரொம்ப சிம்பிளா பண்றேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் m1 இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் எடுத்து என்ன பண்ண போறேன்னா இந்த ஆப்ஜெக்ட்டோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா m2ங்கற ஆப்ஜெக்ட் எடுத்து அதோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறேன். நெக்ஸ்ட் பார்த்தா மூணாவது ஆப்ஜெக்ட் m3ங்கற ஆப்ஜெக்ட் எடுத்து அதோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுறேன். ரொம்பவே சிம்பிளா இருக்கும், ஈஸியா புரியும். சரி, இது ரெண்டுத்துல நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளோ? சம் n1 னு வெச்சுக்கோ. புரியுதா இல்லையா? நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளோ? சம் n1. இல்ல n வேணும்னா n னு வெச்சுக்கோ, நோ ப்ராப்ளம். சரி, நல்லா பாரு. இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் எவ்வளோ? f ஆ? புரியுதா இல்லையா? நீ வந்து ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாடியில மட்டும் தான் கொடுப்பேன். அப்ப ஃபர்ஸ்ட் பாடியில ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் வந்து f. நார்மல் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா? அப்ப n is equal to resultant force எவ்வளவு? இதோட மாஸ் வந்து m1, இதோட ஆக்சிலரேஷன் வந்து a. புரியுதா இல்லையா? இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது வந்து பார்த்தனா m1 பாக்ஸ்க்கு m1 பாக்ஸோட ஈக்குவேஷன்.
F ஏன்னா Fங்கற ஃபோர்ஸ்ல இந்த டைரக்ஷன்ல தள்ள போறேன் N1 வந்து இந்த டைரக்ஷன்ல அதை அப்போஸ் பண்ணுது ஓகேயா அப்ப ரிசல்டன்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நான் M1A அப்படினு எழுதிருக்கேன் புரியுதா ரெண்டாவது பாரு இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பாக்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகும் இந்த பாக்ஸ் மேல ஆக்ட் ஆகாது இங்க இருக்க நார்மல் எவ்வளோ N1 னா இந்த டைரக்ஷன்ல நார்மல் ஆக்ட் ஆகுமா இது ரெண்டுத்துக்கு நடுவுல சம் N2 அப்படினு வெச்சுக்கோ இந்த டைரக்ஷன்ல N1 கரெக்ட்டா இல்லையா நான் செகண்ட் பாக்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுறேன் இப்போ இந்த டைரக்ஷன்ல N1 கரெக்ட்டா இந்த டைரக்ஷன்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது N2 கரெக்ட்டா இல்லையா சோ எது அதிகம் சப்போஸ் இந்த சைடுல இருந்து ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் அதிகமா அப்படி சொன்னா ஆப்ஜெக்ட் வந்து இந்த சைடு மூவ் ஆகும் இதே ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுது இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது கரெக்ட்டா இல்லையா அப்ப N1 வந்து N2 விட அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அப்ப என்னோட ரிசல்டன்ட் என்ன கிடைக்கும் M2A இது என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 2 நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஜெக்ட் பாரு இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் எவ்வளோ N2 ஆமாவா இல்லையா வேற அந்த சைடுல எந்த ஃபோர்ஸ் இருக்கா நோ ஃபோர்ஸ் அப்ப N2 is equal to M3A இது என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 3 சோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்துட்டு அவங்க எது கேக்குறாங்க புரியுதா அவங்க எது கேக்குறாங்களோ அதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இதோட பியூட்டி என்ன அப்படினு பார்த்தா சப்போஸ் நான் என்ன பண்றேன் இது எல்லாத்தையும் ஆட் பண்றேன் ஆடிங் ஈக்குவேஷன் 1 2 3 ஆட் பண்ணிட்டேனா இந்த இங்க இருக்குது N1 கரெக்ட்டா இல்லையா இந்த N1 இந்த N1 போயிடும் இந்த N2 இந்த N2 போயிடும் அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் F is equal to M1 plus M2 plus M3 times என்னோட acceleration அப்படி இல்லனா ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா M1 plus M2 plus M3 என்னோட நெட் ஆக்சிலரேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னோட நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் நெட் மாஸ் கூட வச்சுக்கலாமா M நெட் சோ ஆக்சிலரேஷன் கேக்குறாங்க அப்படினா ரொம்ப சிம்பிளா நீ என்ன பண்ணலாம் டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ டிவைட் பை டோட்டல் மாஸ் எவ்வளோ இது போட்டாலே உங்களுக்கு கிடைச்சிடும் புரியுதா இல்லையா எஸ் நோட் பண்ணிக்கோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம மோஷனா சொல்றேன் அது வந்து ஸ்ட்ரிங் வச்சு நீங்க பாடிஸை கனெக்ட் பண்ணிருக்கீங்க அது எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன் ஓகே இப்போ பாரு 3 blocks A B and C of mass 4 kg 2 kg and 1 kg 4 kg 2 kg 1 kg இது எல்லாத்தோட ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும் சேமா தான் இருக்கும் கரெக்ட்டா இல்லையா எஸ் சோ டோட்டல் நீ கொடுக்க போற ஃபோர்ஸ் எவ்வளோ 14 நியூட்டன்ங்கற ஃபோர்ஸ் கொடுக்க போறேன் புரியுதா இல்லையா வாட் இஸ் தி கான்டாக்ட் ஃபோர்ஸ் between A and B A க்கு B க்கு நடுவுல கான்டாக்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படினு கேக்குறாங்க புரியுதா இல்லையா சோ எதை கேக்குறானோ அதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும் கரெக்ட்டா இல்லையா நீ இந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி இல்ல இந்த சைடு A க்கும் B க்கும் இல்ல B க்கும் A க்கும் ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் கான்டாக்ட் சேமா தான் இருக்க போகுது உங்களுக்கு எது கன்வீனியன்ட் அதை எடுத்துக்கலாம் ஓகே நான் ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கிறேன் B ஓகே எம்டி ஸ்பேஸ் இருக்கு நான் நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடுறேன் see நல்லா பாரு 14 நியூட்டன்ங்கற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது கரெக்ட்டா இல்லையா இப்போ பார்த்தா இது 4 இது 4 இது 2 இது 1 இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாஸ் மட்டும் நீ ஈக்குவேஷன் எழுதுனா எப்படி எழுதுவ ஃபோர்ஸ் F ஆக்ட் ஆகுது இங்க இருக்க நார்மல் ஃபோர்ஸ் வந்து சம் n அப்படினு சொன்னா is equal to m1 times a கரெக்ட்டா இல்லையா இப்போ क्वेश्चनல கேட்டிருக்காங்க இந்த நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படினு கேட்டிருக்காங்க இந்த ஃபோர்ஸ் வந்து எனக்கு 14 அப்படினு தெரியும் இது எனக்கு தெரியாது is equal to m1a கரெக்ட்டா இல்லையா இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படினா எனக்கு ஆக்சிலரேஷன் தெரியாது ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன சொன்னேன் acceleration is equal to force divided by mass கரெக்ட்டா இல்லையா net force எவ்வளவு see கொடுக்க போறது ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இங்க பாரு क्वेश्चन நல்லா பாரு கொடுக்க போறது ஒரே ஒரு ஃபோர்ஸ் 14 நியூட்டன்ங்கற ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு 14 மாஸ் எவ்வளவு டோட்டல் மாஸ் எவ்வளவு 4 2 1 4 2 1 அப்ப என்ன ஆச்சு 14/7 அப்ப என்னோட ஆக்சிலரேஷனோட வேல்யூ என்ன 2 மீட்டர் per second ஸ்கொயர் ஆமாவா இல்லையா புரியுதா ஓகே புரியுது இப்போ நெக்ஸ்ட் வர எனக்கு நார்மல் ஃபோர்ஸ் வேணும் அப்படினு சொன்னா 14 minus m1a அப்ப 14 minus m1 ஓட வேல்யூ என்ன 4 into acceleration எவ்வளவு 2 அங்க கண்டுபிடிச்சுக்கோங்க அப்ப 14 minus 8 that is equal to 6
So it should be your final answer. So 6. Okay. See, suppose அவங்க b க்கும் c க்கும் நடுவுல கேக்குறாங்கன்னு வெச்சுக்கலாம். b க்கும் c க்கும் நடுவுல கேக்குறாங்க. அப்ப நீ ரொம்ப சிம்பிளாவே கண்டுபிடிக்கலாம். நீ ஒண்ணு இத கண்டுபிடி இல்லனா அத கண்டுபிடி. இது கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தோம். n2 = m3a வா இதெல்லாம் போட்டுறோம். m3a. n2 = n3a. m3 ஓட வேல்யூ என்ன? 1 kg. ஆக்ஸலரேஷன் எவ்வளவு? ஆக்ஸலரேஷன் வந்து 3 க்கு போய் சேம் 2. அப்ப 2 னு போட்டனா உனக்கு இது கிடைச்சிரும். அப்ப நீ இந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி இந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி ரெண்டு ஈக்குவலா தான் இருக்க போகுது. பட் இந்த क्वेश्चन பொறுத்தவரைக்கும் அவங்க இந்த ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஃபோர்ஸ் இல்ல இந்த ஃபோர்ஸ். A க்கும் B க்கும் நடுவுல இருக்க நார்மல் ஃபோர்ஸ் இல்லனா B க்கும் A க்கும் நடுவுல இருக்க நார்மல் ஃபோர்ஸ். ஓகேயா? நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் பாரு motion of connected bodies. சோ நான் இத சொல்லிக்கிட்டு இருந்தேன். சப்போஸ் நீங்க ரோப் வச்சு இந்த பாடிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படினா என்ன பண்றது? see நல்லா பாரு இதோட டென்ஷன் வந்து சம் T1 இந்த சைடு டென்ஷன் எவ்வளவு? அகைன் சம் T1. இந்த சைடு இருக்க டென்ஷன் எவ்வளவு? T2. இந்த சைடு இருக்க டென்ஷன் எவ்வளவு? சம் T2. இங்கிட்ட ஆக்ட் ஆகுது ஒரே ஒரு ஃபோர்ஸ். இப்போ நல்லா பாரு உன்னோட ஆப்ஜெக்ட் வந்து ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல போகுது, உன்னோட ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்குமா? கரெக்ட்டா இல்லையா? ஆக்ஸலரேஷன் ஃபுல்லாவே அந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்ட்டா இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல மட்டும் ஆக்ட் ஆகுறது எவ்வளவு? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகுறது எவ்வளவு? டென்ஷன் வந்து அந்த டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆக போகுது. கரெக்ட்டா இல்லையா? டென்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஆக்ஸலரேஷன் எவ்வளவு? m1 டைம்ஸ் c. புரியுதா? ஓகே நோ டவுட். நெக்ஸ்ட் m2 க்கு பாரு. T2ங்கிறது இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது மைனஸ் T1 வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. see வந்து எதை ஃபர்ஸ்ட் போடணும்னா அது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அத வந்து ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கோ. எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகாதோ அத வந்து சப்ட்ராக்ஷன்ல போட்டுக்கோ. because ரெண்டு வெக்டர் வந்து எது பெருசோ அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுது. is equal to m2 times a. m3 மாஸ்க்கு பாரு இந்த மாஸ்க்கு பாரு ஃபோர்ஸ் வந்து அந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது மைனஸ் ஒரு டென்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. is equal to an answer என்ன கிடைக்கும்? m3 times a. again இந்த क्वेश्चनல நீ பார்த்தனா நான் சப்போஸ் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 னு மூணு ஈக்குவேஷன் போட்டு இது ஆட் பண்ண போறேன் அப்படினு சொன்னா இந்த டோட்டல் என்ன ஆகும்? t1 கேன்சல் ஆயிருமா? இது plus t1 இது minus t1 plus t2 minus t2 அப்ப நெட் ஃபோர்ஸ் என்ன? what will be my net force? m1 plus m2 plus m3 times a னு கிடைக்குமா? again என்ன போட்டுக்கலாம்? என்னோட net acceleration is equal to net force divided by net mass net. ஓகேயா? total force by total mass. இதே கான்செப்ட் நம்ம அங்கேயும் பார்த்தோம். கரெக்ட்டா இல்லையா? see இத பார்த்தனா நீ இது வந்து கரெக்ட்டா ஈக்குவேஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது எதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணனும் இத ஆட் பண்ணனும். ரொம்ப சிம்பிள். எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக போதோ அத ஃபர்ஸ்ட் எடுத்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகாதோ அத வந்து மைனஸ்ல போட்டு எழுது. because suppose இந்த டைரக்ஷன்ல ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த டைரக்ஷன்ல 5 கொடுக்கறேன்னு வெச்சுக்கலாம். எந்த டைரக்ஷன் உங்க ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்? 10 தான் அதிகம். அப்ப 10 வந்து அதிகம். அப்ப 10 minus 5. ஏன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் இருக்கு. வெக்டர் கால்குலேஷன் கரெக்ட்டா இல்லையா? ஓகே. நோட் பண்ணிக்கோ. find acceleration of both blocks and tension in the spring. இந்த ரெண்டு பிளாக்கோட ஆக்ஸலரேஷன் நான் சொல்லியிருக்கேன். see acceleration வந்து இது எந்த வேகத்துல போகுதோ அதே வேகத்துல இது மேல வரும். கரெக்ட்டா இருக்கு. அப்ப இதுல ஆக்ட் ஆகுற ஆக்ஸலரேஷனும் சரி இதுல ஆக்ட் ஆகுற ஆக்ஸலரேஷன் சேம். பட் ஃபர்ஸ்ட் நீ என்ன கண்டுபிடிக்க போற அப்படினா எந்த டைரக்ஷன்ல இருந்து மூவ் ஆகும்? இது வந்து இப்படி மூவ் ஆக போதா இல்லனா இப்படி மூவ் ஆக போதா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்படி கீழ வருமா இல்லனா இந்த சைடுல இருந்து கீழ வருமா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இந்த புள்ளி வந்து இப்படி வருமா இல்லனா இப்படி வருமா? இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். கரெக்ட்டா இல்லையா? அப்ப எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படினா எந்த மாஸ் பெருசு? சப்போஸ் என்னோட m2 பெருசு அப்படினா மாஸ் m2 அதிகம். அப்ப இப்படி மூவ் ஆகும். மாஸ் m1 அதிகம்னா இப்படி மூவ் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாஸ் அதிகம் அப்படினு நீ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? எந்த மாஸ் அதிகம். let me consider my m2 is big. m2 is greater than m1. ஓகே, இது என்னோட அசம்ப்ஷன் இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும்.
உனக்கு வந்து ப்ராப்ளம் கேட்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களே மாஸ் கொடுத்துருவாங்க, எந்த மாஸ் அதிகமோ அந்த வேல்யூ நீ போட்டு கண்டுபிடிச்சிடும். ஓகே, m1 m2 அதிகம் அப்படின்னு சொன்னா ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும்? கீழ் டைரக்ஷன்ல இருக்குமா? டென்ஷன் எப்படி இருக்கும்? மேல. புரியுதா இல்லையா? அப்ப கீழ ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ? m2g இருக்கு. ஓகே, mg இல்ல, அது m2g. நம்ம கீழ ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து m2g. மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? டென்ஷன் is equal to what? m2 times acceleration. புரியுதா இல்லையா? கீழ ஆக்ட் ஆகுறது வந்து m2g, மேல ஆக்ட் ஆகுறது டென்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாரு, இந்த பாக்ஸ்க்கு பாரு. இந்த பாக்ஸ் வந்து என்ன ஆகும்? மேல போகும். கரெக்ட்டா இல்லையா? இதோட ஆக்சிலரேஷன் மேல இருக்கும். அப்ப பார்த்தா டென்ஷன் வந்து அப்பர் டைரக்ஷன்ல இருக்கு. இதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? m1 times g. சோ இந்த ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே கீழ தான் ஆக்ட் ஆகும். வெயிட் வந்து கீழ ஆக்ட் ஆகும். பட் நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? மேல இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கிட்டு வெயிட் இருக்கறதால இந்த ஆப்ஜெக்ட் மேல போகும்போது வெயிட், இந்த ஆப்ஜெக்ட்டோட வெயிட் வந்து எப்பவுமே டவுன்வர்ட் தான் இருக்கும். ஓகே, இப்போ எது அதிகம்? இந்த டென்ஷன் தான் அதிகம். கரெக்ட்டா? நான் என்ன சொல்லிருக்கேன்? எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல உள்ள ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ. டென்ஷன் மைனஸ் m1g. புரியுதா? இங்க ஏன் m2 ஃபர்ஸ்ட் போட்டுக்க அப்படினா டோட்டல் ஆக்சிலரேஷன் கீழ இருக்கு. டோட்டல் ஆக்சிலரேஷன் கீழ் டைரக்ஷன்ல இருக்கு. இங்க டோட்டல் ஆக்சிலரேஷன் அப் டைரக்ஷன்ல. டோட்டல் டைரக்ஷன் கீழ இருக்கிறதுனால கீழ ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் மைனஸ் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ். கீழ ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் மைனஸ் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ். இந்த m1 எடுத்துக்கிட்டனா ஆக்சிலரேஷன் அப்பர் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் மைனஸ் கீழ ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் will give me m1a. அகைன் இத பார்த்தாலும் நீ எப்படி கண்டுபிடிச்சாலுமே இது டோட்டல் பண்ணனா இந்த t கேன்சல் ஆயிடும். அப்ப m2g minus m1g equal to m1 plus m2 times a. அப்ப என்னோட டென்ஷனோட வேல்யூ வந்து பார்த்தா ரெண்டுக்குமே சேம். டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் பார்த்தா t தான். அப்ப இத நீ சிம்பிளிஃபை பண்ற அப்படினு சொன்னா இந்த ஆக்சிலரேஷன் என்ன கிடைக்கும்? m2g minus m1g divided by m1 plus m2. புரியுதா இல்லையா? எஸ். சோ இப்போ பார்த்தா அப்படினா m2g என்னது? ஃபோர்ஸ். m1g என்னது? அகைன் ஒரு ஃபோர்ஸ். சோ நல்லா பாரு, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்றோம்? நெட் ஃபோர்ஸ் டிவைட் பை நெட் மாஸ் தான் என்னோட ஆக்சிலரேஷன் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ இத பார்த்தனா இதோட ஆன்சர். ஓகே? ஓகே, சோ இப்போ இதே क्वेश्चनல டென்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஒண்ணு இல்ல, ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து நீ எதாச்சும் போய் சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப டென்ஷன் கிடைச்சிரும். சோ இப்போ என்னோட டென்ஷன் மைனஸ் m1g is equal to m1a இருந்துச்சு. இப்போ என்னோட ஆக்சிலரேஷனோட வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போயிரலாம். m1 ஆக்சிலரேஷனோட வேல்யூ என்ன? நெட் ஃபோர்ஸ் m1g minus m2g divided by m1 plus m2. கரெக்ட்டா இல்லையா? இந்த மைனஸ் இந்த ரெண்டு பிளஸ் ஆயிடும். பிளஸ் m1 times g. கரெக்ட்டா இல்லையா? எஸ். இப்போ பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணி m1 காமன் எடுத்துக்கலாம். இங்க m1 இருக்கு, அங்க m1 இருக்கு. m1 ன காமன் எடுத்துக்கிட்டு அப்படினு சொன்னா m1g minus m2g, அங்க வந்து பிளஸ் g இருக்கும். அப்ப நீ LCM எடுத்துட்டு அப்படினு சொன்னா m1g plus m2g divided by m1 plus m2. இப்போ பாரு, m2g இந்த m2g கேன்சல். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? m1 plus இங்க பாத்து ஜஸ்ட் a minute நான் செக் பண்ணிக்கிறேன். எங்க தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு பாரு. see இந்த வேல்யூ தப்பா போட்டேன் நான். m2g minus m1g. ஓகேயா? நம்ம மாஸ் வந்து அந்த மாஸ் வந்து பெருசுன்னு எடுத்துக்கோம். சோ இது வந்து m2g அதாவது சின்ன மிஸ்டேக். சோ அது வந்து அதான் சொல்றேன், எந்த மாஸ் அதிகமோ அந்த சைடு மூவ் ஆகும். ஓகேயா? m2 m1. சோ இந்த இடத்துல பார்த்தனா இந்த பிளஸும் இது கேன்சல் ஆயிடும். ஏன்னா இது மைனஸ் அது வந்து பிளஸ் அப்படினு சொல்றதுனால m2g plus m2g. அப்ப பார்த்தனா 2m2g divided by m1 plus m2. இப்போ பாரு 2 மட்டும் காமன் எடுத்துட்டு அப்படினு சொன்னா, அதாவது வெளியே எடுத்து எழுதுற அப்படினு சொன்னா m1 m2 by m1 plus m2 times g. இதான் என்னோட டென்ஷன். ஓகேயா? சோ இந்த வேல்யூ நீ ஞாபகம் வச்சுக்கோ.
ஆக்சிலரேஷன் நம்மளுக்கு தெரியும் டோட்டல் ஃபோர்ஸ் டிவைட் பை டோட்டல் மாஸ் என்னோட ஆக்சிலரேஷன். டென்ஷன் பார்த்தா 2m1 m2 டிவைட் பை m1 + m2 டைம்ஸ் g. ஓகேயா, நீ இப்படி கண்டுபிடிச்சாலும் சரி இல்லைன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் மெத்தட்ல நீ வேல்யூ போட்டனா உனக்கு ஈஸியாவே அதுவே வந்துடும் ஆன்சர். ஓகே, நோ ப்ராப்ளம் இன் தட். எஸ், காப்பி பண்ணிக்கோ. ஓகே, இப்போ பாரு, two masses 5 kg and 10 kg are connected at the end of the string. So இங்க பாரு 5, இது வந்து 5 kg, இது வந்து 10 kg. ஓகேயா, இது 5 kg, இது 10 kg. அப்போ உனக்கு ஆக்சிலரேஷன் எப்படி இருக்க போகுது? ஆக்சிலரேஷன் வந்து டவுன்வர்ட் இருக்க போகுது. கரெக்ட்டா இல்லையா? அப்ப என்ன கேக்குறாங்க, ஆக்சிலரேஷன் எவ்வளவு? ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்ன பார்த்தோம் நம்ம? m2g minus m1g divided by m1 plus m2. வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. 10g minus 5g divided by 10 plus 5. ஆமாவா இல்லையா? புரியுதா இது வரைக்கும்? ஓகே பாரு, 5 into g, g ஓட வேல்யூ 10 னா, divide by 15. கேன்சல் பண்ணிக்கோ. 2 times 3 times 10 by 3. ஸோ ஓகே, அவங்க ஆக்சுவல் ஆன்சர் எல்லாமே ஜிலேயே வச்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஜிலே இருக்கிறதுனால நீ 10க்கு வந்து ஜின்னு போட்டாலும் சரி, இல்லை எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துல என்னன்னு வச்சுக்கலாம், ஜிக்கு வந்து ஜினே வச்சுக்கலாம். ஸோ இதான் ரொம்ப முக்கியம். ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சா பத்தாது, நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஷன்ல என்ன ஆன்சர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ g/3 இதான் உன்னோட ஆன்சராக இருக்கும். ஓகேயா, எஸ், நோட் பண்ணிக்கோ. Next question, the mass of lift is, okay, mass question, lift question. Okay, see, இந்த lift question பொறுத்த வரைக்கும் இதே தான். மேல ஒரு டென்ஷன் இருக்கும், கீழ ஒரு மாஸ் இருக்கும். புரியுது கரெக்ட்டா இல்லையா? சோ மேல பார்த்தா டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து மேல ஆக்ட் ஆக போகுது, கீழ என்ன ஆக்ட் ஆகும், என்னோட mgங்கிறது ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ சப்போஸ் டென்ஷன் அதிகம், கீழ இருக்கிற வெயிட்டை விட டென்ஷன் அதிகம் அப்படின்னு சொன்னா இந்த லிஃப்ட் எப்படி மூவ் ஆகும், மேல மூவ் ஆகும். மேல மூவ் ஆகுற ஈக்குவேஷன் எப்படி எழுதுவ, அப்வர்டுக்கு பார்த்தனா t மைனஸ் கீழ மூவ் ஆகுற ஃபோர்ஸ் வந்து mg is equal to ma. புரியுதா இல்லையா? ஏன்னா மேல போட்டு இருக்குறாங்க, டென்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா லிஃப்ட் வந்து மேல மூவ் ஆகும். கரெக்ட்டா இல்லையா? ஓகே, சப்போஸ் வந்து கீழ இருக்க வெயிட் அதிகம் அப்படின்னு சொன்னா கீழ மூவ் ஆகுமா என்ன லிஃப்ட்? பட் மோஸ்ட் ஆஃப் தி क्वेश्चन லிஃப்ட் வந்து மேல மூவ் ஆகுற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். உனக்கு வந்து சப்போஸ் லிஃப்ட் கீழ மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னா mg minus t is equal to ma. இது வந்து டவுன்வர்டுக்கு, சரியா? இது வந்து எதுக்கு? டவுன்வர்டுக்கு, அது வந்து அப்வர்டுக்கு. ஓகே, இப்போ क्वेश्चन பாரு. சோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா, சப்போஸ் t வந்து mg விட பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து அப்வர்ட் போகும். சப்போஸ் mg வந்து t விட பெருசா இருக்குனா டவுன்வர்ட் வந்துரும். ரொம்ப சிம்பிள். क्वेश्चन பாரு. The mass of the lift is 2000 kg. லிஃப்ட்டோட மாஸ் எவ்வளோ? 2000 kg. புரியுதா இல்லையா? டென்ஷன் எவ்வளோ? டென்ஷன் வந்து 28000. புரியுதா இல்லையா? இப்போ என்ன கேக்குறாங்க, ஆக்சிலரேஷன் என்னன்னு கேக்குறாங்க. சரி, ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிஃப்ட் வந்து அப்வர்ட் மூவ் ஆகும், டவுன்வர்ட் மூவ் ஆகும் பாரு. அப்வர்டா டவுன்வர்டான்னு பார்க்கணும்னா என்ன பண்ணணும், இதோட mg வேல்யூ என்ன? இது 2000 னா mg ஓட வேல்யூ என்ன? எஸ், 2000 into 10. கரெக்ட்டா இல்லையா? அப்ப 28000 பெருசா இல்லனா 20000 பெருசா? நல்லா பாரு, 28000 பெருசா 20000 பெருசா? 28000 பெருசு. அப்ப இது வந்து டென்ஷன் அதிகமா இருக்கு. அப்ப டென்ஷன் அதிகமா இருந்தா என்ன ஆகும்? அப்வர்ட் தான் மூவ் ஆகும். அப்வர்ட் மூவ் ஆகுதுன்னு சொன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வரும், இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது. கரெக்ட்டா இல்லையா? புரியுதா இல்லையா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஓகேயா? நான் வந்து இந்த கேமராவை பார்த்து ஒழுங்கா பழகல. உங்களுக்கு பழகினதுக்கு அப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்டா போர்டு பார்க்கணும், கேமராவே பார்க்குறேன். ஓகே, பட் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு நீட்டை பொறுத்தவரைக்கும் டைம் நம்மளுக்கு கம்மியா இருக்கு. போர்டை பார்த்து எவ்வளவு சீக்கிரமா நடத்த முடியுமோ நடத்தி முடிச்சிடுறேன். ஓகே, இல்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் அங்கிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, லைவ் சாட்ல லீவ் பண்ணாதீங்க, கமெண்ட்ல எதுனாலும் சொல்லிக்கோங்க. ஓகேயா? சரி, இப்போ பாரு, எனக்கு டென்ஷன் அதிகமா இருக்கா? கரெக்டா இல்லையா? அப்ப t minus mg equal to ma. இப்போ இந்த ஆக்சிலரேஷன் கேக்குறாங்க. சரி, நல்லா பாரு, t 28000, mg 20000. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணா என்ன? 8000
மாஸ் எவ்வளோ லிஃப்டோட மாஸ் வந்து 2000 இன்டூ ஏ, இது கேன்சல் பண்ணிட்டு கிடைக்கும். ஏவோட வேல்யூ வந்து 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ நல்லா பாரு 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து அப்போட டவுன்வோர்டா. அப்போ நல்லா பார்த்தா டென்ஷன் அதிகமாக இருக்குன்னா இது வந்து அப்வர்ட்ல இருக்கும், டென்ஷன் கம்மியாக இருக்குன்னா டவுன்வோர்ட்ல இருக்கும். இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். Next question பாரு. A lift of mass 1000 kg is moving upward. Moving upward என்ன அர்த்தம்? டென்ஷன் வந்து அதிகமா இருக்கு. அப்ப T minus mg is equal to ma. கரெக்ட்டா இல்லையா? 1000 kg மாஸ் உள்ள ஒரு லிஃப்ட் வந்து 1 மீட்டர் per second ஸ்கொயர் ஸ்பீட்ல மேல போகுது. அப்ப டென்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. கிராவிட்டியோட வேல்யூ என்ன எடுத்துருக்காங்க? 9.8. சப்போஸ் இந்த क्वेश्चन 9.8 மென்ஷன் பண்ணல அப்படினா நீ 10 எடுக்கலாம். புரியுதா இல்லையா? ஓகே. இப்போ பாரு. m into a mass என்ன 1000, acceleration எவ்வளோ 1. இந்த மைனஸ் இந்த சைடு வந்துச்சா பிளஸ் ஆயிடும். 1000 into 9.8 அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான் 9.8 அப்படின்ட்டு. நீ 10 எடுத்தனா உனக்கு வேற ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆப்ஷன் கண்டிப்பா இங்க இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து நீ 10 போட்டா இந்த ஆப்ஷன் வரும். பட் இந்த क्वेश्चन வந்து 9.8 போட்டா இந்த ஆப்ஷன் வரும். சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். 1000 plus 9800. புரியுதா இல்லையா? அப்ப ஆன்சர்னா 10800. சப்போஸ் நீ இந்த क्वेश्चनல வந்து நிறைய பேர் நெகட்டிவ் வாங்கிருக்காங்க. இந்த क्वेश्चन வந்து ரொம்ப சிம்பிளான நெகட்டிவ் வாங்கிருக்காங்க. அந்த நெகட்டிவ் வாங்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா g ஓட வேல்யூ அவங்க 10 எடுத்துக்குவாங்க. 10 எடுத்தனால என்ன ஆயிடுச்சு? அவங்க இந்த ஆப்ஷன் மார்க் பண்ணிருக்காங்க. பட் the correct answer is option B. Okay, correct answer is option B. Next question பாரு. நோட் பண்ணிக்கோ. Okay, next question பாரு. A person of mass 60 kg is inside a lift of mass எவ்வளோ 940. அப்ப டோட்டல் மாஸ் எவ்வளோ? லிஃப்ட்ல இருக்க டோட்டல் மாஸ் எவ்வளோ? 940 வந்து மாஸ் ஆஃப் தி லிஃப்ட், 60 kg வந்து பர்சனோட லிஃப்ட். அப்ப வந்து 1000 kg தான் டோட்டல் மாஸ் இன் தி லிஃப்ட். if the button is pressed என்ன சொல்றாங்க? acceleration வந்து 1 meter per second, acceleration due to gravity 10 meter per second. அப்ப பாத்தீங்கன்னா the lift start moving upward. எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ நான் வந்து क्वेश्चन வந்து ரேண்டம் ஃபர்ஸ்ட் நம்பர் எங்கெல்லாம் கிடைக்குது அதெல்லாம் பார்த்து பொறுக்கி எடுத்துக்குவேன். பட் நீங்க என்ன பண்ணணும்? எல்லாமே பார்க்கணும். லிஃப்ட் வந்து அப்வர்ட் மூவ் ஆகுதா இல்ல டவுன்வர்ட் மூவ் ஆகுதா? அப்வர்ட் மூவ் ஆகுது. அப்வர்ட் மூவ் ஆகுற ஃபார்முலா என்ன? T minus mg. ஏன்னா அப்வர்ட் மூவ் ஆகுற டென்ஷன் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். is equal to ma. கரெக்ட்டா இல்லையா? அப்ப tension equal to ma plus mg. ma plus mg. இதுக்கு அப்புறம் இந்த क्वेश्चनல ஒண்ணுமே இல்ல. see இதே क्वेश्चन பாரு ரெண்டு மூணு டைம் ரிப்பீட் பண்றாங்க. ரெண்டு நம்பர் ஆட் பண்றது ஒரு கஷ்டமா? மாஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 1000. கரெக்ட்டா இல்லையா? ரெண்டு 1000 இங்க 1000 இருக்கு, இங்க 1000 இருக்கு. காமன் எடுத்துக்கிறேன். a ஓட வேல்யூ என்ன 1, g ஓட வேல்யூ என்ன 10. அப்ப 1 plus 10 வந்து 11. அப்ப 11 into 1000 11000. சரியா? சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? mg minus t னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற ஆப்ஷன் கிடைக்கும். ஓகே. அதே 9.8 போட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். நோட் பண்ணிக்கோ. Okay, moving to next question. A monkey of mass 20 kg is holding a vertical rope. The rope will not break. Okay, இது வந்து 25 kg எடுத்தீங்கன்னா அந்த rope வந்து break ஆகாது. Okay, so maximum tension எவ்வளவு தாங்கும்? Tension maximum tension எவ்வளவு அப்படினா 25 into g ங்கற tension. 25 into g. இதான் என்னோட maximum tension அது தாங்க முடியும். What is the maximum acceleration கேக்குறாங்க. So இது வந்து மேலே கிளைம் பண்ணுது. அப்படினா என்ன டென்ஷன் தான் அதிகம். T minus mg equal to ma. So maximum tension எவ்வளவு 25 g. ஓகேயா? minus mass of the monkey எவ்வளவு 20 into g equal to m. mass of the monkey எவ்வளவு 20 into a தெரியாது. ஓகே பாரு. see இதுல வந்து 25 g எடுத்துக்கனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க? maximum 25 kg தான் உங்களோட ரோப்பால தாங்க முடியும். சப்போஸ் 25 தாண்டிடுச்சுனா உங்க ரோப் வந்து பிரேக் ஆயிடும். just a minute. இது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுனா கஷ்டம்.
சரி ஓகே ஃபைன் சாரி. ஸோ இப்போ பாரு, ஸோ 25g minus 20g அப்போ 5g யா 5 into g ஓட வேல்யூ என்ன 10 divided by 20 is equal to a. இதோட வேல்யூ என்ன 1/2. 5 divided by 2 5/2 ஓட ஆன்சர் என்ன 5/2 வந்து 2.5. புரியுதா? ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். உனக்கு நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் क्वेश्चन பாரு. The string are inextensible and light, the pulleys are smooth and light. So இது என்ன சொல்றாங்க, டென்ஷன் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்குது. Find the acceleration of each block and the tension. acceleration கேக்குறாங்க, tension கேக்குறாங்க. See acceleration வேணும் அப்படினு சொன்னா ஃபர்ஸ்ட் இது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுது அப்படினு பாரு. இது பாரு 5 kg அதிகமா 3 kg அதிகமா 5 kg தான் அதிகம். அப்ப acceleration எப்படி இருக்க போகுது, இந்த டைரக்ஷன்ல டவுன்வர்ட் இருக்கு. இதோட acceleration நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்தோமா, net force. இங்க ஃபோர்ஸ் எவ்வளவு, இங்க ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் எவ்வளவு mg, அதாவது 5 into 10 50 யா கரெக்ட்டா இல்ல. இங்க ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் எவ்வளவு 30. பட் இது வந்து கீழ வருதுன்னா இந்த ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், மேல இருக்கும். கரெக்ட்டா இல்ல. இது வந்து கீழ வருதுன்னா அந்த பாக்ஸ் என்ன ஆகும், மேல போகணும். அப்ப நெட் ஃபோர்ஸ் எவ்வளவு 50 minus 30 டிவைட் பை டோட்டல் மாஸ் எவ்வளவு 5 kg 2 kg 3 kg 5 plus 3 plus 2 அப்ப 10 அப்ப 20/10 அதாவது 2. இந்த 2 தான் என்னது, என்னோட டென்ஷன். என்னோட டென்ஷன் எவ்வளவு, சரி என்னோட ஆக்சலரேஷன் எவ்வளவு 2. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட டென்ஷன் பார்க்க போறேன். சோ இப்போ பாரு, டென்ஷனுக்கு ஈக்குவேஷன் எழுத போறேன் அப்படினு சொன்னா டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங்ஸ். ஓகே இப்போ பாரு, இதுல டென்ஷன் T அப்படினு சொன்னா இங்க இருக்க டென்ஷன் என்னதான் T தான். கரெக்ட்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, இந்த பாக்ஸ் வந்து கீழ வருதா, கரெக்ட்டா இந்த பாக்ஸ் வந்து கீழ வருது. அப்ப mg minus t is equal to ma. புரியுதா இல்லையா? ஏன்னா கீழ வருதுனால கீழ வந்து அதிகம். அப்ப mg minus t is equal to ma. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துரும். t is equal to mg plus ma. மாஸ் எவ்வளவு 5. 5 காமன் எடுத்து கிராவிட்டி எவ்வளவு 10, ஆக்ஸலரேஷன் எவ்வளவு 2. அப்ப 5 into 12 60 யா. என்னோட டென்ஷன் வந்து இங்க இருக்க டென்ஷன் எவ்வளவு 16 நியூட்டன். இத வந்து T1 னு வெச்சுக்கோ. என்ன T1. இந்த சைடு பாரு, இந்த சைடு என்ன ஆக போகுது, இங்க வந்து ஆக்ஸலரேஷன் அப்வர்ட்ல இருக்கு. அப்ப டென்ஷன் அதிகம். அப்ப T minus mg equal to ma. கரெக்ட்டா இல்லையா? அப்ப டென்ஷன் வேணும் அப்படினு சொன்னா ஓகே, அங்க தப்பா பண்ணிட்டோமா. இது இந்த சைடு வந்து அந்த சைடு போய் இது மைனஸ் வரும். இது மைனஸ். அப்ப 10 minus 8 பார்த்தனா 10 minus 2 பார்த்தனா 8 8 5 are 40 நியூட்டன். ஓகே இங்க பாரு mg plus ma. அப்ப இங்க இருக்க டென்ஷன் எவ்வளவு, m எவ்வளவு, m வந்து இங்க 3 3 காமன் எடுத்துக்கோ. g ஓட வேல்யூ 10, இங்க ஆக்ஸலரேஷன் எவ்வளவு 2. அப்ப 10 plus 2 12 12 3 are 36 நியூட்டன். இத உன்னோட ஆன்சரா இருக்கும். சரியா? டவுட் இருக்கா? ஓகே, டவுட் இருக்க கூடாது. நோட் பண்ணிக்கோ. சரி ஓகே. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட முடிஞ்சா ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சோ மேபி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராம இருக்கும். அதனால வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னா மறந்துடுறோம், லேட்டா வரும் அப்படிலாம் சொல்றீங்க. ஸோ ஷார்ப்பாக வந்து 7 o'clock வந்து வீடியோ வந்து போஸ்ட் ஆகும். இட் வில் பி ஆன் டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் லைவ் சேட்டில் கூட சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் டெலிகிராமில் குரூப் இருக்கு, கான்செப்ட்ஸ் A2K அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. அதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா A2K ஒரு டைட்டில் இருக்கும் அந்த குரூப்புக்கு. இந்த குரூப்பில் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு எங்கள் கூட நோட்ஸ், இந்த நோட்ஸ் எல்லாமே நான் அதில் அப்லோட் பண்ணிடுவேன். அது இல்லாமல் டெய்லி ஒர்க் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் கொடுப்பேன். கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அதை அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் சேட் பண்ணிக்கலாம் அந்த குரூப்பில். ஓகே, ஸோ டவுட் என்ன டவுட் இருந்தால் நீங்கள் அதில் கேட்கவும் முடியும். இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதில் வந்து கேட்கலாம். தேங்க்யூ.